நான் வந்து கிறிஸ்தவன் அல்ல. ஃபர்ஸ்ட்ல நான் ரொம்ப இந்து. ஒரு கிருஷ்ணர் பக்தர்கள் தான் எங்கள் அப்பா அம்மா. எங்கள் அப்பா வந்து பயங்கரமான ஒரு குடிகாரர். எங்கள் தாத்தா வந்து நிறைய சொத்து எங்கள் அப்பா கையில் கொடுத்தாரு. ஆனால் எங்கள் அப்பா வந்து கொடுத்த சொத்தை எல்லாத்தையுமே குடிச்சு அழிச்சிட்டாரு எங்கள் அப்பா. நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து என்னை பெற்றெடுக்கும்போது சந்தோஷமாக பெற்றெடுக்கல. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கடைசி பையன், 5வது தான் நான். 2 அக்கா 2 அண்ணன். அப்போ லாஸ்ட்டாக என்னை பெற்றெடுக்கும் போது எங்கள் அம்மா வந்து ரொம்ப வருத்தத்தோட, ஏற்கனவே 4 பிள்ளைகளை வளர்த்த முடியல, இன்னொரு பையனும் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டு, நான் செத்தா பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போய் இவனை வந்து அழிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டு பல முறை ட்ரை பண்ணியும் எங்கள் அப்பா வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணாமல், எங்கள் அம்மா அப்பாவுடைய விருப்பமே இல்லாமல் தான் எங்கள் அம்மா அப்பாவுடைய வயிற்றுல நான் வளர்ந்தேன். அப்போ வந்து லாஸ்ட்ல நான் பிறந்த போது அந்த டாக்டர் வந்து, உங்கள் பிள்ளைய ரெஜிஸ்டர் பண்ணணும் நான், அதனால நீங்கள் வந்து பேர் வைங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா, இந்த குழந்தைக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுக்கு, நீங்களே ஒரு பேர் வச்சிருங்க டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த டாக்டருக்கு அந்த டைமில் பென்ஸ் கார் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த டாக்டர் தான் எனக்கு பென்ஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. ஸோ என் மனைவிக்கு என்ன பிடிச்சோ இல்லையோ, எனக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து உங்கள் பேர் ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சிருச்சு, அதனால நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படிதான் எங்கள் டாக்டர் தான் பேர் வச்சார். அப்போ எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப கஷ்டத்தோடு பெற்றெடுத்ததுனால நான் ரொம்ப நோயாளியாகவே இருந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரும்போது அவர் நிலையா வந்ததே இல்லை. ஒருவேளை ரொம்ப ஓரளவு கான்சியஸா அவர் வந்துட்டார் அப்படின்னா, அன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே அவர் அடிச்சிருவாரு. அதான் எங்க வீட்டுல வந்து ஒரு ஆள் கிடையாது. எங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் அடிப்பாரு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தடுக்க போவான், எங்க அண்ணன் அடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் எங்க அக்கா, அப்படியே லைனா அடிச்சு கடைசியில என்ன வரைக்கும் எங்க வீட்டுல வந்து மொத்த பேரும் அழுகிற அளவுக்கு வந்து சத்தம் வரும். பல நாட்கள் வந்து எங்க அப்பா வந்து ரோட்ல தான் படுத்து கிடப்பாரு, துணியெல்லாம் எடுத்துருவாங்க. அப்போ எங்க அம்மா வந்து, எங்க அம்மாவும் எங்க அண்ணாவும் போய் நிறைய நாள் எங்க அப்பாவை வந்து கைத்தாங்கல தான் எங்க வீட்டுல கொண்டு வருவாங்க. எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்திற்காக எத்தனையோ இடத்துல எல்லாம் போனோம், எங்கேயுமே எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாத்தவே முடியல. அப்பதான் ஒரு வயசான ஒரு அம்மா வந்து, எனக்கு வயசானவங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த வயசான அம்மா வந்து, என்னப்பா எங்கெங்கயோ போனீங்க, லாஸ்டா ஒரு டைம் சர்ச்சுக்கு வாங்கல, வந்து ஜஸ்ட் ஜீசஸ் கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து இயேசு மாற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி பெரியவங்க சொல்றத தட்ட வேணாம் அப்படின்றதுக்காக நானும் எங்க அக்காவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்குள்ள போய், ஏசாமி நீ உண்மையான கடவுளா இருந்தா எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாத்திரு, எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாறிடுச்சு அப்படின்னா நாளைக்கே நான் வந்து உங்கள்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றேன். அன்னைக்கு நைட்டு வந்து எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அங்க எப்பவுமே பிரச்சனை நடக்கும், பிராண்டி ஷாப்ல எப்பவுமே பிரச்சனை நடக்கும். அன்னைக்கு வந்து பிரச்சனை ரொம்ப பெருசா ஆனதுனால அவரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவர் வந்து 8 நாள் ஜெயில இருந்தார். எங்க அப்பா 9வது நாள் ஜெயில இருந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. எங்க எல்லாரையுமே கூப்பிட்டு எங்கள்கிட்ட சொன்னாரு, இனி நான் குடிக்க மாட்டேன்னாரு எங்க அப்பா. சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா குடிக்க மாட்டாரு. எனக்கு வந்து சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணோம். அப்பா வந்து இப்படி ஆயிட்டாரு, அப்பா வந்து குடிய விட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆண்டவர் மேல பயங்கரமான ஒரு பற்றுதல், ஒரு நேசம் வந்துருச்சு. ஆண்டவர் வந்து உண்மையிலே வந்து இருக்கிறார் போல, நம்ம இதோட சேர்ந்து போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சர்ச்சோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டேன். சர்ச்சில் என்ன பாஸ்டர் வந்து ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சில் இருக்கிற சண்டே ஸ்கூல் அக்காங்க வந்து என்ன ரொம்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எல்லாத்துலயுமே சர்ச்சில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயுமே ஒழுக்கத்துல நான் தான் ஃபர்ஸ்ட், அட்டெண்டன்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட், பாட்டு போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட், வசன போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட். அதை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் அப்படி வாழ்ந்தேன். நான் எங்க பாஸ்டர் வந்து ஒரு சன்னியாசி, அவங்க கல்யாணம் பண்ணாதவர். எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இயர்ல வந்து யார் ரொம்ப பெஸ்டா வந்து இருக்காங்களோ அவங்கள கடையில கூட்டிட்டு போய் அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வாங்கி கொடுப்பாரு. நான் வந்து இன்னும் இவ்வளவு ஹைட்டா இருக்கிறேன்னா எனக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பிரைஸ் வாங்கி கொடுப்பாரு. அப்படி எங்க பாஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்க வீட்டுல வந்து அந்த லாஸ்ட் இயர்ல வந்து அந்த பிரைஸ வாங்குறதுக்கே 4 பேர் வருவாங்க, அவ்வளோ பிரைஸ் வாங்குவேன் நான். அப்படி எங்க பாஸ்டர் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணாரு. நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க அம்மா அப்பாவுடைய கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிட்டோம்.
கடன் பிரச்சனையில எங்க வீடு ஒரு பக்கத்துல தள்ளாடிச்சு. எங்க அப்பா சாதாரணமான ஒரு கூலி வேலை தான் செஞ்சாரு. நான் படிக்கிற நாள்ல வந்து 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஸ்கூல்ல வந்து சாப்பாடு எடுத்துட்டு போனதே இல்லை. இந்த 8th வரைக்கும் அதை நின்றுட்டு அப்படியே லைன்ல நின்றுட்டு சாப்பாடு வாங்குறது பெரிய விஷயமா தெரியல. ஆனா 9th 10th படிக்கும் போது பெரிய ஸ்கூல்ல போயிட்டேன். பெரிய ஸ்கூல்ல என் கிளாஸ்ல படிக்கிற எல்லாருமே வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா கடையில போய் சாப்பிட்டுருவாங்க. ஆனா நான் மட்டும் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எல்லாம் லைன்ல நிப்பாங்க, அவங்க பின்னாடி நான் போய் நிப்பேன். இந்த பசங்களை பற்றி கூட ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து படிக்கிறதுனால இந்த பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டிஃபன் பாக்ஸை கழுவ கொண்டு போகும்போது ரொம்ப வெக்கமா இருக்கும். அப்படியே இந்த பிள்ளைங்க என்னை பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக தட்டு எடுத்து என் முகத்துல மறைச்சிருவேன். அப்படிதான் வந்து நான் சாப்பிட்டேன். எங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யறதுனால எங்க அம்மா வந்து ஒரே ஒரு முட்டைய வேக வச்சு எங்க அப்பா கையில கொடுப்பாங்க. எங்க அப்பா அந்த ஒரே முட்டையை அவரு சாப்பிடறதுக்கு மனசு இல்லாம எங்க 5 பேரையும் வர சொல்லி ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸா அவரு அந்த உடைச்சி கையில கொடுப்பாரு. சோ அந்த ஒரே பீஸ வந்து 2 மணி நேரம் நான் சாப்பிடுவேன். வாய்க்குள்ள போட்டு திரும்ப எடுத்து வாய்க்குள்ள போட்டு முட்டை சாப்பிடுறதற்கு அவ்வளோ ஆசைப்பட்டவன் நான். எங்க வீட்டுல வந்து நான் பைபிள் காலேஜுக்கு போகிற காலம் வரைக்கும் ஒரு நாள் கூட காலையில வந்து எங்க வீட்டுல டிஃபன் செஞ்சதே இல்லை. ஏதோ ஓணம் பண்டிகை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது மட்டும்தான் எங்க வீட்டுல டிஃபன் பண்ணுவாங்களே தவிர காலையில எங்க அம்மா காலையில ஒரு 5:30 6 மணிக்கெல்லாம் என்ன தட்டி எழுப்பிடுவாங்க. 6:30 மணிக்கு எங்க அப்பா நட்டிருக்கிற வாழைக்கு தண்ணி எடுக்க 200 குடம் தண்ணி 300 குடம் தண்ணி எடுத்து அப்படியே ஊத்திட்டே இருப்போம். ஊத்தும் போதே நான் குளிச்சிருவேன், ஏன்னா ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு. நிறைய நாள் வந்து ஸ்கூலுக்கு லேட்டா போய் தான் அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனாலும் வேலை செஞ்சுட்டு தான் போவேன். அந்த வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு வரும்போதே எங்க அம்மா வந்து ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கஞ்சி தண்ணி தான் எங்க வாழ்க்கையில காலையில டிஃபனா இருக்கும். மத்தியானம் ஸ்கூல்ல சாப்பிடுவோம். சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான் நான். எங்க வீட்டுல வந்து எனக்கு 10th படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட புது துணி எடுத்ததே இல்லை. எங்க அண்ணன் கல்யாணத்துக்கும் எங்க அக்கா கல்யாணத்துக்கும் மட்டும்தான் புது துணி எடுத்திருக்காங்க. எங்க பாஸ்டர் வந்து எனக்கு வந்து யாராவது பணக்காரங்க வந்து சர்ச்சில் இருந்தாங்கன்னா அவங்க முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எங்க பாஸ்டர் எங்களுக்காக வாங்கி வச்சிருப்பாரு. நான் மட்டும் இல்ல, எனக்கு வந்து 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களும் கஷ்டப்பட்டவங்க. அப்ப எங்க பாஸ்டர் வாங்கி வச்சுட்டு கூப்பிடுவாரு, டேய் இந்த மாதிரி கொஞ்சம் சட்டை வந்திருக்கிறா, வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னுவாரு. அப்போ ஒரு டைம் வந்து எங்க பாஸ்டருடைய டேபிள் மேல ஒரு 10 சட்டை அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. அப்போ மேல ஒரு சட்டை இருக்கு, ரொம்ப பூ போட்ட சட்டை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா இந்த மேல இருக்கிற பூ போட்ட சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்குது ஏசப்பா, நீங்க இதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏசப்பா அப்படின்ற. நான் அப்படியே மனசுக்குள்ள ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்க பாஸ்டர் எங்க பக்கத்துல ஃப்ரெண்ட் அவனை பார்த்து, டேய் இந்த மேல இருக்கிற சட்டை நீ எடுத்து போடுறா, அவனுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு. என் மனசு சொல்லுது, ஆண்டவர் அவனுக்கு பத்தவே கூடாது ஆண்டவரே, எனக்கு தான் செட் ஆகணும். அவன் வந்து என்னுடைய ஏஜ் என்னுடைய ஹைட்டு, நான் படிக்கிறதா அவன் படிக்கிறான். ஆனா என்னமோ தெரியல அவனுக்கு அந்த சட்டை ரொம்ப பெருசா இருந்துச்சு. உடனே பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு, டேய் அவனுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கிறா, நீ போட்டு பாடுறா அப்படின்னாரு. நான் போட்டா எனக்கு கரெக்டா இருந்துச்சு. உடனே ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இப்படி ஆண்டவருடைய அன்பை வந்து ரொம்ப நான் ருசிக்க ஆரம்பிச்சேன். கருப்பு பேண்ட் ஒரு பேண்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா எனக்காக ஆண்டவர் வந்து 2 பேண்ட் அங்க யாராவது ஒருத்தர் கொடுத்து வச்சிருப்பாங்க. நிறைய நாட்கள் வந்து இன்னொருத்தருடைய சட்டையை தான் நான் போட்டிருக்கிறேன். எங்க அம்மா வந்து சந்தைக்கு போய் அந்த எல்லா பணக்காரங்களும் போட்டு முடிச்ச சட்டை 5 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. அந்த சட்டைய எங்க அம்மா புதன்கிழமை சந்தையில போய் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க சந்தையில போயிட்டு வர்றாங்க அப்படின்னாலே பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுல நல்ல மீன் சாப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. அது யாரோ ஒருத்தர் போட்ட ட்ரெஸ் தான், ஆனா அது கூட போடுறதுக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த ட்ரெஸ் புதன்கிழமை வரும்போது வியாழக்கிழமை எங்க அண்ணன் போட்டு காலி பண்ணிடுவாங்க, அழுக்கு பண்ணிடுவாங்க. ஆனா நான் வியாழக்கிழமை போட மாட்டேன், வெள்ளிக்கிழமை போட மாட்டேன், சனிக்கிழமை எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வந்தாலும் போட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த சட்டையை எடுத்து போட்டு ஸ்ட்ரெயிட்டா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று ஏசப்பாட்ட கேட்பேன், இத்தனை நாளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன், ஃபர்ஸ்ட் உங்க சமூகத்துல போடணும் அப்படின்னு, இது அழகா இருக்கா அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்பேன். ஏசப்பா வந்து நான் நேசிச்சது வந்து சாதாரணமானது அல்ல, ரொம்ப வெறித்தனமா ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னமோ தெரியல, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் அதிகமானதுனால என்னால படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. நான் வந்து செங்கல் சூளையில வேலை பார்த்திருக்கிறேன், கல்லுடைக்கிற வேலை பார்த்திருக்கிறேன், சாணி சுமக்கிற வேலை பார்த்திருக்கிறேன், கூட்டுற வேலை பார்த்திருக்கிறேன், டாய்லெட் கிளீன் பண்ற வேலை பார்த்திருக்கிறேன்.
கடைசியில இன்னும் கஷ்டத்தின் மத்தியில ஒவ்வொரு வீடு வீடா போய் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் வாங்கி அதை என்னுடைய தோள் பையில போட்டுக்கொண்டு அதை வித்து அதுல வர்ற 2 ரூபா 3 ரூபாய் எங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்து எனக்கு எப்படியாவது சாப்பாடு செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்ட நாளை மறக்கவே முடியாது. வாங்குறதற்கு காசு இல்லாம ஒவ்வொரு பணக்கார வீட்டுக்கு பின்னாடியும் போயும் அவங்க குடிச்சு முடிச்சு போட்ட அந்த குழந்தைங்க குடிச்சு முடிச்சு போட்ட ஃபீடிங் பாட்டில்ஸ், அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி நானே பொறுக்கி அதை கொண்டு போய் என்னுடைய சாக்கு பையில கொண்டு போட்டு அதை கொண்டு போய் வித்து அதுல வர 2 ரூபா 3 ரூபாவை எங்க வீட்டுக்கு கொண்டு போவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா என் லைஃப்ல வந்து ஆண்டவரை மட்டும் விடவே இல்லை. ஆண்டவரை ரொம்ப நேசிப்பேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னா உடனே அந்த நேரத்துல நானும் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், 2 பேருமே பேசிக்குவோம். டேய் நமக்காக தான்டா ஏசப்பா இன்னைக்கு பேசினாரு, நம்ம சினிமா பார்க்க கூடாதுன்னு பாஸ்டர் சொல்றாரா? சினிமா பார்க்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு வாரமும் எங்க ஊர்ல வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான், எங்க வீட்டுல எல்லாம் டிவி இல்ல, ஒரே ஒரு இடத்துல டிவி ஒரு வீட்டுல இருக்கும். அந்த வீட்டுல வந்து அந்த டிவியை பாக்குறதுக்காக வாரத்துக்கு ஒரு டைம் போவோம். ஆனா ஏசப்பா அந்த டிவி பார்க்க கூடாது சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு பேசின உடனே டிவி பாக்குறது தப்பு, எப்படியாவது இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த டிவி கரெக்டா போடுற நேரத்துல இருந்து 3 மணி நேரம் நாங்க நடப்போம். நாங்க 2 பேரும் பேசிட்டே நடப்போம், ஏசப்பாட்ட பேசிட்டே நடப்போம். எங்க பாஸ்டர் சொல்ற ஒரு வார்த்தைய கூட நோ அப்படின்னு கூட எங்க பாஸ்டர் இப்ப சமீபத்துல இறந்தாங்க, ஒரு நாள் கூட எங்க பாஸ்டருக்கு எதிர்த்து கூட நான் பேசினது இல்ல. 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சு சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு செங்கல் சூளையில வேலை செய்யற காசை போய் வாங்கணும். ஆனா எனக்கு அந்த பணம் கிடைக்கலன்னா 10 நாள் தாண்டி தான் கிடைக்கும். போய் கை கட்டி எங்க பாஸ்டருக்கு முன்னாடி நிற்கும் போது எங்க பாஸ்டர் என்ன பார்த்து கேட்டாரு, ஏண்டா போகணுமா அப்படின்னு கேட்டாரு. நீங்க சொல்லுங்கயா அப்படின்னு. நீ எல்லாம் எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, இன்னைக்கு இங்க படுத்துக்கோ, நாளைக்கு போலான்னு சொன்னாரு. அவர்கிட்ட வந்து நான் காசு வாங்க போகணுன்ற வார்த்தைய கூட திரும்பி சொல்லவே இல்லை. எங்க பாஸ்டருக்கு அடிக்கடி கால் வலிக்கும். எங்க பாஸ்டருடைய காலை அமுத்தி விடணும் அப்படின்றதுக்காகவே எங்க சர்ச்சுக்கு பக்கத்திலேயே ரூம், பாஸ்டர் அதுதான் தங்குவாங்க, அந்த வாசல் பக்கத்திலே போய் உட்கார்ந்துருவேன். ஏன்னா கூட்டமா இருக்கிறவங்கள கூப்பிட மாட்டாங்க, என்னதான் கூப்பிடுவாங்கன்றதுக்காக பாஸ்டருடைய காலை அமுத்தி விடுறதுக்கு ஆசைப்பட்டேன். பாஸ்டருடைய துணியை துவைச்சு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டேன். பாஸ்டர் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி கை கட்டி நின்றுட்டே இருப்பேன். அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த தட்டை வாங்கி நான் அதுல கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுருவேன். எங்க பாஸ்டர் வந்து ஒரு நாள் செய்தி கொடுத்துருக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு பையன்கிட்ட பேனா கேட்டோன்னு பார்த்துட்டாரு. டேய் என்னடா நான் செய்தி கொடுக்கும் போது நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க இந்தரா மேல அப்படின்ட்டு இங்க வந்து ஒரு 200 பேர் மேல சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஸ்டேஜ்ல வர சொல்லிட்டாரு. எங்க பாஸ்டர் எப்பவுமே ஒரு பெரிய குச்சி வச்சிருப்பாரு. அந்த குச்சியை எடுத்து அவருடைய முழு பலத்தை சேர்த்து 3 அடி அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு போய் உட்காருங்கடா அப்படின்ட்டாரு. எல்லாரும் சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா நான் அவனை பார்த்து சொன்னேன், டேய் பாஸ்டர்ட்டே அடி வாங்கிட்டோம்டா, கண்டிப்பா நம்ம பெரிய ஆள் தான்டா ஆகும். பாஸ்டரே அடிச்சுட்டாரா நம்மள, பாஸ்டர்ட்ட அடி வாங்குறதெல்லாம் இவ்வளவு பெரிய பாக்கியம்டா, அடிச்சுட்டாரா நம்மள அப்படின்னு. அவ்வளோ நான் வந்து எங்க பாஸ்டர் வந்து நேச்சவன். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும் போது கூட எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஏசப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு என்கிட்ட வந்து குவாலிட்டி எதுவுமே இல்லை, ஆனா நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சிட்டீங்கன்னா பாஸ்டர் மூலமா பேசிருங்க, பாஸ்டர் என்ன பேசுறாரோ அது நீங்க பேசுறதா நான் நினைச்சுக்குவேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட ஜெபிப்பேன். எல்லாமே அவர்தான் அவரை மட்டும்தான் முக்கியத்துவப்படுத்தினேன். 10th வந்து நான் ரொம்ப படிக்காததுனால 10th ஃபெயில் ஆயிட்டேன். 3 பாடம் ஃபெயில் ஆயிட்டேன். 10th டோட்டல் மார்க்கே 155 தான். மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டேன், சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், தமிழும் சோசியல் சயின்ஸும் மட்டும்தான் பாஸ் பண்ணேன். அப்ப எங்க பாஸ்டர் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, ஏண்டாரே நீ வந்து ஒரு 10th பாஸ் பண்ணாதான் உன்னை எங்கேயாவது சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு டுட்டோரியல்ல கொண்டு போய் என்ன சேர்த்து விட்டாரு. அந்த டுட்டோரியல் உள்ள மேடம் வந்து எனக்கு வந்து 1 வீக் முழுசும் வந்து மேக்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட்டல் போட்டு பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பெருக்கல் போட்டு பார்த்தாங்க. எனக்கு பெருக்கலே தெரியல. என்ன 10th படிச்சிருக்கன்ற பெருக்கல் தெரியலன்ற அப்படின்ட்டு அவங்க வந்து 1 வீக் பெருக்கல் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எதுவுமே புரியல. பெருக்கலுடைய அந்த ஒரு பெர்சன்டேஜ் கூட புரியல. உடனே அந்த மேடம் வந்து எங்க பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் இவனை இந்த டுட்டோரியல் இல்ல உலகத்துல எந்த டுட்டோரியல்ல போய் சேர்த்தாலும் இவன் 10th பாஸ் பண்ண மாட்டான் பாஸ்டர், இவனை படிக்க வைக்கிறது ரொம்ப வேஸ்ட், நீங்க சும்மா பணம் செலவு பண்ணிட்டு கூட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப எங்க பாஸ்டர் படிக்க முடியலையா அப்படின்னு கேட்டு எங்க பாஸ்டர் அங்க இருந்து கொண்டு போய் ஒரு பிரஸ்ல வந்து அசிஸ்டண்டா என்ன வச்சாரு. பிரிண்டிங் பிரஸ்ல சாதாரணமான அந்த நோட் புக் எல்லாம் வாங்கி கொடுக்கறது மாதிரி, அந்த பேப்பர் எல்லாம் மடிக்கிறது மாதிரி போனார். அப்ப டெய்லி காலையில வந்து பேகை தூக்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு அந்த பிரஸுக்கு வேலைக்கு போவேன். 3000 ரூபாய் அன்னைக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ அந்த போயிட்டு இருக்க நாள்ல ஒரு 6 மாசம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க பாஸ்டர் ஒரு நாள் பக்கத்துல
எப்பவுமே ஒரு இடத்துல சாப்பிட்டு இருப்பாரு. அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணி போவேன். அவர் சாப்பிட்டு வெளியே நிற்கும் போது அவரை பார்த்து சோத்திரம்யா அப்படின்னு, ஸ்தோத்திரம் அப்படியா அப்படின்னு கூப்பிட்டாரு. போன பக்கத்துல பைபிள் காலேஜுக்கு போறியான்னு கேட்டாரு. அதுதான் என் அழைப்பு. இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் நேரடியா நீ பாஸ்டர் ஆகிறா, பைபிள் காலேஜ் போறா அப்படின்லாம் சொல்ல. பைபிள் காலேஜுக்கு போறியாடே அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை சொன்னேன், நீங்க சொன்னீங்கன்னா போறேன் அப்படின்னு. சரி அப்படின்னா சாயந்தரம் வா ஆபீஸ்க்கு வானாரு. சாயந்தரம் போனேன். அவரே பைபிள் காலேஜுக்கு ஃபார்ம் எல்லாம் பக்காவா ஃபில்அப் பண்ணிட்டாரு. என்ன சைன் போட சொன்னாரு. சைன் போட்டு டேய் அடுத்து நீ பைபிள் காலேஜுக்கு போறேனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜுக்கு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டாரு. சோ அதான் எனக்கு அழைப்பு. ஓகே, எனக்கு ஒண்ணு என்னன்னா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 10th ஃபெயில் ஆனவனுக்கு பைபிள் காலேஜா, காலேஜ் அப்பா காலேஜ் சர்டிபிகேட் கிடைச்சிடும். ஒண்ணு. இன்னொன்னு, ஏற்கனவே வீட்டுல சோறு இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம், காலேஜ்னா கண்டிப்பா நல்ல சாப்பாடு போட்டுருவாங்க நமக்கு அப்படின்னு பயங்கரமான சந்தோஷத்துல ஃபர்ஸ்ட் பைபிள் காலேஜுக்கு காலடி எடுத்து வச்சா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எங்க அப்பா வந்து பயங்கரமான எதிரி ஆயிட்டாரு. நீ செத்தா கூட என் மூஞ்சில முழிக்காத, உன்னை நம்பிதான் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின, நீ போன அந்த பக்கா போயிரு, நீ கண்டிப்பா கஷ்டப்படத்தான் போற, பணம்னு எங்கிட்ட வந்து நின்றாதேன்னு எங்க அப்பா. எங்க அம்மா என் கைய பிடிச்சு ஆள்றாங்க, டேய் ஒரு 3 வருஷம் இருந்துட்டு இந்த கடன் எல்லாம் முடிச்சிட்டு போடா அப்படின்னு. அதான் ஆவிக்குரிய கெத்து அப்படின்னு வாங்கல, அந்த தைரியம் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, இயேசு என்ன அழைச்சிட்டாரு. கலப்பையின் மேல் கையை வைத்து பார்க்கிற எவனும் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தகுதியற்றவன் அல்ல அப்படின்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் எங்க அம்மாட்ட பேசிட்டு அதெல்லாம் நான் போய் தான் ஆவேன். கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு. அந்த வரட்டு கௌரவம், வரட்டு தைரியம் வாங்கல்ல, அப்படி சும்மா அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஆனா அப்படி சொல்றேன். சொல்லி எல்லாரும் ஏற்கனவே எல்லாரும் கொடுத்த அந்த சட்டை பேண்ட் எல்லாம் எடுத்து அந்த நான் அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன், இப்பதான் கொஞ்சம் குண்டா இருக்கேன், அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன். இவங்க எல்லாருமே எப்பவுமே கொடுக்குறவங்க எல்லாமே பணக்காரங்க தான் கொடுப்பாங்க. பணக்காரங்க மோஸ்ட்லி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அவங்களுடையதை நமக்கு இடுப்புல போடவே முடியாது. அது சேர்த்து ஒரு கயிறையும் அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறேன். எனக்கு செங்கல் சோலைக்கு போன கொஞ்சம் காசு தான் இருக்கு. அந்த காசை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல வந்து ஒரு சட்டை வாங்குறேன். அப்போ வந்து அந்த டெக்ஸ்டைல் கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு? ஆமா எனக்கு தான் வேணும் அப்படின்னு. 38 எனக்கு அப்போ 38 சைஸ். நான் 44 கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்கிறேன். எதுக்குடா 44? உங்க அப்பாவுக்கான்னு கேட்கிறேன். இல்லைண்ணா நான் எனக்கு தான், நான் வளர 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 போடணும்ல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து ஒரே ஒரு சட்டை, புது சட்டை நானே செங்கல் சூளைக்கு போய் வாங்கி அந்த ஒரே ஒரு புது சட்டையோட பைபிள் காலேஜில் ஃபர்ஸ்ட் என்றானே. ஒரு எங்க பாஸ்டர் தான் என்ன கொண்டு விட்டாரு. கொண்டு விட்டு முடிச்ச உடனே கை காமிச்சிட்டு சரி கிளம்புறேன் அப்படிட்டாரு. மாசம் எங்க பாஸ்டர் வந்துருவாரு. வந்துட்டு வந்து ஒரு 100 ரூபாய் என் கையில கொடுத்துருவாரு. அந்த ஏதாவது தேவைன்னா நீங்க வந்துக்கணும். எங்க அம்மா போன் பண்ண மாட்டாங்க, எங்க அப்பா போன் பண்ண மாட்டாங்க, யாருமே எனக்கு லெட்டர் போய் போட மாட்டாங்க. பைபிள் காலேஜ்ல எல்லாருக்குமே போன் வரும், நம்மள மட்டும் ஒருத்தனுமே கூப்பிட மாட்டான். யாருமே இல்ல, அவ்வளவுதான். அப்போ வந்து அந்த பைபிள் காலேஜ்ல வந்து நான் ஒரு 3வது மாசம் எங்க பாஸ்டர் வர்றாரு. எங்கிட்ட பணம் இருக்கான்னு கேக்குறாரு. எப்பவுமே கொடுத்துட்டு போயிடுவாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாரு, பணம் இருக்காடான்னு கேட்டாரு. சரி நம்ம முதல்ல எதுக்குடா இல்லைன்னு சொல்லுவானே அப்படின்றதுக்காக அவர்கிட்ட சும்மா பாஸ்டர் இருக்குங்க பாஸ்டர் சொன்ன உடனே சரி இருக்குன்னா வச்சுக்கொண்டாரு. எனக்கு காசே இல்லை, எண்ணெய் காலி, சோப்பு காலி, பேஸ்ட் காலி, எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. பைபிள் காலேஜ்ல யார்ட்டையுமே வாங்க முடியாது. இந்த பசங்க எல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு போன சின்ன துண்டு சோப்பை எடுத்து பாக்ஸ்ல வச்சு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹமாம் சோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல போடவே முடியாது, அது கஷ்டமா இருக்கும். அந்த பீஸ் எல்லாம் எடுத்து வச்சு உடம்புல போட ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன போடலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பிரஷ்ல பேஸ்ட் மட்டும் ஒரு வாரம் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் போய் கடன் வாங்கி போட்டு திடீர்னு ஒரு நாள் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. சே ஊர்லயும் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்ப ஊழியத்துக்குன்னு நம்ம வந்திருக்கிறோம், நம்ம இங்கேயும் கஷ்டப்படுறோமே, நம்ம நிலைக்க முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்றக்கெல்லாம் 5 o'clock சர்வீஸ்க்கு போகாம உடம்பு நல்லா இல்லைன்னு படுத்துட்டேன். இந்த பசங்க எல்லாம் வந்து பிரேயர் முடிச்சுட்டு வந்து என்னை தட்டி எழுப்பி, ஏடா சும்மா தானே படுத்து கிடக்க, போடா போய் டியூட்டி பாடுறான்னு உடனே எந்திரிச்சு என் பிரஷ் எடுத்துட்டு போய் பக்கத்துல ரூம்ல இருக்கிற ஒருத்தர் ரொம்ப நேசிப்பார், அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சாஃப்டானவர், அவர்கிட்ட போய் என்னுடைய பிரஷ்ஷை காமிச்சு சொன்னேன், ஐயா எனக்கு கொஞ்சம் பேஸ்ட் கொடுங்க அப்படின்னு. என்ன நினைச்சாரு தெரியல, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எப்பவுமே கோவப்பட மாட்டாரு. ஏன்டா பிச்சைக்காரன் நாய்ங்களா, இப்படியே வந்து ஒவ்வொருத்தனா இறந்து வாங்கிட்டு இருக்கீங்களா, எதுக்காக வந்தீங்க ஊழியத்துக்குன்னா, அப்படின்னா எல்லாம் காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்களா, என்னென்னமோ பேசிட்டாரு. ஏற்கனவே என் மனசு உடஞ்சிருக்குது, இவரும் இப்படி உடச்சிட்டாரு அப்படின்றதுக்காக என்னால அழுக தாங்க முடியல. அப்படியே அழுதுட்டு கண்ணை மூடிட்டு கீழே மடமடன்னு இறங்கி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஏசப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது ஏசப்பா,
நான் நீங்க அழைச்சிங்களா அழைக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க பாஸ்டர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க வந்தேன். ஆனா உண்மையா உங்க ஊழியத்துக்குன்னு நான் அழைச்சிருந்தீங்கன்னா இன்னையில இருந்து யார்ட்டையும் நான் கையேந்தாத மாதிரி மட்டும் வச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு கண்ணை தொடச்சிட்டு போனா டக்குன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. உங்க முன்னாடி வார்டன் கூப்பிடுறாங்க அப்படின்னு. பைபிள் காலேஜ் வார்டன். என்ன பிரதர் கூப்பிட்டீங்களான்னு கேட்டா அவர் வந்து ஒரு 50 rupees என் கையில கொடுத்தாரு. நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல ஏதோ ஒரு 2 months முன்னாடி ஏதோ ஒரு சர்ச்சில் போய் நீ வந்து சாட்சி சொன்னியாமா, அதுல ஒரு உங்களுக்கு 50 ரூபா காணிக்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் இப்பதான் என் கையில வந்துருச்சு, இதை வச்சுக்கணும் 50 rupees கொடுத்தாங்க. உடனே 50 ரூபா வாங்கிட்டு நீங்க என்ன நினைச்சிட்டீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரூம்ல போகும்போது சென்னையில் உள்ள ஒரு எபனேசர் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்னுடைய பைபிள் காலேஜ்ல ஒரு ரூம்ல மிட்டு அவர் சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆக போகுதுப்பா, நான் பைபிள் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்றேன், எனக்கு பேஸ்ட் சோப்பு இதெல்லாம் நிறையவே இருக்குது, நான் உனக்கு தந்தா யூஸ் பண்ணுவியான்னு கேட்டாரு. தாராளமா யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸை தூக்கி என் கையில வச்சாரு. உள்ள திறந்து பார்த்தா என் கை வண்ணத்துக்கு உள்ள பேஸ்ட் இருக்குது. நான் 3 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதா இருந்துச்சு. 3 years பைபிள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரே பேஸ்ட நான் யூஸ் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லா மாலுக்கு போகும்போதும் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் செக்ஷன் தான் போவேன். ஆனா இது வரைக்கும் எந்த பேஸ்டுமே அவ்வளவு வண்ணத்துல நான் பார்த்ததே இல்லைங்க. சோ ஆண்டவர் அப்படி என்ன ரொம்ப அழகா சந்திச்சிட்டாரு. ஒரு 2 months போகும்போது பாஸ்டர் இந்த மாதிரி பாடம் நடத்திட்டே இருக்காரு. நடத்திட்டு இருக்கும்போது இந்த கோ கே அப்படின்றாரு. எனக்கு இந்த கோக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரியல, இப்படி போடணுமா இப்படி போடணுமான்னு தெரியல. உடனே என்ன பார்த்து நானே கேட்கிறேன், ஏன்டா கோக்கும் கேக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல, நீ எல்லாம் போய் பாஸ்டர் ஆகி நீ எல்லாம் ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி நீ எல்லாம் பிரசங்கம் பண்ண போற. ஆமா கோக்கு கேக்குமே எனக்கு பைபிளா ஒழுங்கா படுத்து தரல அப்படின்ட்டு பேனா மூடி வச்சுட்டு சோகமா உட்காந்தேன். டீ டைம் வெள்ளிடுச்சு. பெல் அடிச்ச உடனே எங்க பக்கத்துல ஒரு பிரதர் வந்து தோல்ல தட்டிட்டு, என்ன பிரதர் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டாரு. இல்ல பிரதர் கோக்கும் கேக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியல பிரதர், நம்ம போய் என்ன பிரதர் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு ஊழியர், உங்களுக்கு என்ன இப்போ கோக்கும் கேக்கும் தானே வித்தியாசம் தரணும், இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு நோட் எடுத்து இதான் கோ இதான் கே அப்படின்னு எழுதி காமிச்சாரு. என் லைஃப்ல ஒரு டைம் சொல்லி புரிஞ்சது அது மட்டும் தாங்க. இதான் கோ இதான் கேவா எனக்கு தெரியவே இல்ல, பரவாயில்லையே நம்ம புரிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்றது. அப்படிதான் என் பைபிள் காலேஜ் லைஃப வந்து நான் கண்டினியூ பண்ணேன். நான் தான் எல்லாரோடையும் ஃபீஸ் கட்டாம நான் தான் கடைசியில் இருப்பேன். ஆனா யாரோ ஒருத்தர் எனக்காக ஃபீஸ் கட்டினாங்க. அப்புறம் தான் ஒரு 6-7 வருஷங்கள் தாண்டி தான் தெரிஞ்சிருச்சு இன்னார் எனக்காக ஃபீஸ் கட்டினாருன்னு. அப்போ ஆண்டவரை ரொம்ப நேசிப்பேன். எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, எனக்கு யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான். அப்படியே மணலுக்குள்ள போய் கைய உள்ள விட்டு என் கையினாலே அந்த மணலை ஜலிச்சு அதுல வர்ற அந்த கப்பியை எடுத்து வெறும் தரைக்கு மேல அப்படியே போடுவேன். தரைக்கு மேல போட்டு அதுக்கு மேல முழங்கால நிப்பேன். எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, எனக்கு அம்மாவும் இல்லை, எனக்கு அப்பாவும் இல்லை, நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும், நீங்க என்ன பயன்படுத்த முடியுமா, நீங்க என்ன ஆசீர்வதிக்க முடியுமா, நீங்க என்ன நம்ப முடியுமா அப்படின்னு கத்திரத்துல கெஞ்சுவேன். என் கைய கொண்டு போய் செவத்திலேயே இடிப்பேன். செவத்துல இடிச்சு, ஏசப்பா நீங்க எங்க இருக்கிறீங்க ஏசப்பா, எங்கிட்ட நீங்க பேசுவீங்களா, நான் உங்களை பார்க்க முடியுமா, நீங்க என்ன ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு செவத்துல கொண்டு போய் இடிச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு இடிப்பேன். என் காலில் வந்து கயிறை கட்டி தலைகீழ நிப்பேன். நீங்க எப்ப இறங்குவீங்க, எனக்கு எப்ப இறங்குவீங்க. பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது சரிதான், ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சரிதான், முழங்கால நின்ன அப்படின்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டினியூவா முழங்கால நிப்பேன். அப்படியே முழங்கால நிக்கும் போது அந்த பாய் வந்து முட்டியோட சேர்த்து அப்படியே ஒட்டிட்டு வரும், ரத்தம் கசியும். அந்த ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் உங்க சமூகத்துல நின்னப்பா, அப்படியே ஆண்டவர் ஒண்ணுன்னா என்னை வளர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. எந்த பைபிள் காலேஜ்ல நான் ரொம்ப ஏழையா, எந்த பைபிள் காலேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டனோ அதே பைபிள் காலேஜ்ல நான் வார்டனா என்னை மாத்திட்டாரு ஆண்டவர். நான் வார்டன் ஆயிட்டேன். வார்டன் ஆகி முடிச்ச உடனே சென்னையில இங்க மாதவரம் சர்ச்சில், மாதவரம் பால் பண்ணைக்கு போற வழியில ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்துல சர்ச் ஆஃப் காட்ன்ற சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் என்ன பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. பொர்சுவாக்கத்துல தங்கிட்டு மாதவரத்துல வந்து சர்ச் பாஸ்டரா இருந்தேன். 6 மாசம் அங்க பாஸ்டரா இருந்தேன். சென்னை எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா சென்னையில வந்து எனக்கு என் கூட ஒரு பாஸ்டர் ஒருத்தர் தங்கினாரு. அவர் நிறைய எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே 5 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டோம்னா காலையில டிஃபன் ரெடி பண்ணிப்பாரு. டிஃபன் சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிப்பாரு. சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் நமக்கு டீ ரெடி பண்ணிப்பாரு. ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏசப்பா எனக்கு இது பிடிக்கல, நான் ரொம்ப தூங்குறேன், நான் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி செஞ்சா எனக்கு ஊழியர் செய்யறதுக்கு திருப்தி இல்லை, என்ன இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணேன். உடனே அங்க இருந்து என்ன வந்து திருச்சியில என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. திருச்சி OFT துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்துல ஒரு அவுட்டர்ல. அங்க போய் பார்த்தா சர்ச்சு இப்படி இருக்குது, தனி பொட்டல் காடுக்குள்ள அந்த சர்ச்சு.
சுத்தி யாருமே இல்ல, சுத்தி ஒரே காடா தான் இருக்குது. பாஸ்டர் தங்குறதுக்கு அங்கே. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் பைபிள் காலேஜில் இருந்த எனக்கு தனிமை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் என்னையே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, நான் வந்து இனி ஊழியம் செய்ய முடியாதோ, நான் வந்து ஊழியத்துக்கு போயிட்டேன்னா யார்ட்டையும் பேச முடியாதோ, நம்ம சிரிக்க முடியாதோ அப்படின்னு நிறைய யோசிச்சு ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன். மஞ்சக்காமால வியாதி எனக்கு அட்டாக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இதுவரையிலும் என் லைஃப்ல வந்து நான் ஒரு ஜெப வீரன், இதுவரையிலும் என் லைஃப்ல விசுவாசம், இதுவரையிலும் யார்ட்டையுமே தாழ்ந்து போகாதவன். ஃபர்ஸ்ட் டைமா அங்க அந்த திருச்சியினுடைய ஊழியத்தை கண்டினியூ பண்ண முடியாம எங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு உடம்பு முடியல, நான் உங்க வீட்டுக்கு வரணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன். எங்க அம்மா அப்பா சரி வாங்க அப்படின்னாங்க. 7 நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட். எனக்கு ஒரு நிமிஷம் கூட தூக்கம் வராது. 3 மாசம் என் ஊர்ல வந்து என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். மஞ்சக்காமால வியாதி மட்டும் எனக்கு 18 முறை திருப்பிருச்சு. 18 முறை திருப்பி வந்துருச்சு. ஒரு டைம் என்ன படுக்க வச்சிருக்காங்க, அப்படியே தூக்கி போடுது. சுத்தி அப்படியே லேடிஸ் உட்கார்ந்து அழுகுறாங்க. எங்க அத்தா எங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு, பென்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை விட்டு போயிடுவான், நீங்க வந்துருங்க அப்படின்னு. சாவுனுடைய விளிம்ப பார்த்தேன். ஊழியம் செய்யறதற்கு இனி ஊழியம் செய்வோமான்ற நம்பிக்கை எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. 3 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு எனக்குள்ள விசுவாசிக்க முடியுமான்ற அளவுக்கு நான் போயிட்டேன். இது ஊர்ல நான் போன உடனே நிறைய பேர் வித்தியாசமா பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இவன் ஊழியத்துக்கு போன இடத்துல ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான், அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்க இவனுக்கு செய்வன வச்சுட்டாங்க அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தங்க வந்து இவன் ஏதோ ஒரு பொண்ணை நேசிச்சான், அவன் வந்து இவனுக்கு கைவசம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டாரு. இன்னொருத்தங்க இவன் ஊழியத்துக்கு போய் பிசாசு துரத்த போனா அந்த பிசாசு இவனை பிடிச்சிருச்சு. யோ, ரொம்ப பேசிட்டாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப பேச எனக்கும் வந்து ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் கூட நான் தூங்குனது இல்லை. அந்த வாழ்க்கை வந்து இங்க இருக்கிற யாருக்குமே வரக்கூடாது. ரொம்ப வெறுத்து போய் இனி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் என் பைபிள் காலேஜ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. எக்ஸார்டர் அப்படின்னா பாஸ்டருடைய ஆர்டினேஷனுக்கு அடுத்த ஆர்டினேஷன். அந்த ஆர்டினேஷனுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுங்க, உங்களை அடுத்த ஆர்டினேஷனுக்கு நாங்கள் கொண்டு போறோம் அப்படின்ற அந்த லெட்டரை வாங்கிட்டு எனக்கு மனசுல ஒண்ணு தோணுது, ஓகே நம்ம உடனே வந்து பைபிள் காலேஜுக்கு போயிடுவோம். பைபிள் காலேஜுக்கு போயிட்டு அங்க எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 10 டேஸ் அந்த பசங்களோட இருந்துட்டோம்னா நம்ம மென்டலி ஃப்ரீ ஆயிரும், உடனே திருச்சிக்கு மினிஸ்ட்ரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் அங்க கோயம்புத்தூர் போய் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா கண்ணெல்லாம் மஞ்சள் ஆகுது, என் நகை எல்லாம் மஞ்சள் ஆகுது, என் தலையெல்லாம் சுத்துது, பயங்கரமா வாமிட்டு வருது. எனக்கு எல்லாமே தெரியும், இந்த மஞ்சக்காமால் அதிகமாகிறதும் குறைதும் எனக்கே தெரியும். போய் அந்த பாஸ்டர்ட்ட போய், பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சிக்காயிட்டேன், நான் மென்டலி ரொம்ப டிசார்டரா இருக்கிறேன், ஒரு 10 டேஸ் இந்த பைபிள் காலேஜ்ல இருந்துட்டேன்னா நான் கொஞ்சம் மென்டலி ஃப்ரீ ஆயிருவேன் அப்படின்னு உடனே ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, பைபிள் காலேஜ்ல இருந்து ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்கன்னா திரும்ப பைபிள் காலேஜ்ல தங்க வைக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. கோயம்புத்தூர் பட்டணத்துல அவ்வளவு ஒரு தைரியசாலியா நின்னவன் ராமநாதபுரம் சிக்னல்ல நின்று ஓன்னு அழுதேன். எங்க போறதுன்னே தெரியல, என் வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல, ஊழிய ஸ்தலத்திற்கு போறதுக்கு பலன் இல்லை. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது அந்த பைபிள் காலேஜ்ல சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் இருக்கிற ஒருத்தங்க வந்து கோயம்புத்தூர்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட் போன் எனக்கு பண்ணாங்க. போன் பண்ண 3 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சு அவங்க 2 பேருமே காப்பாற்றப்பட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன்ற அந்த கேள்விப்பட்டு வந்து என்ன பார்த்த உடனே, என்ன இவ்வளவு உடம்பு முடியாம இருக்கிறீங்க, நீங்க வாங்க என் வீட்டுல வந்து 2 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னாங்க. அவங்க 2 பேரும், அவங்களுக்கு 2 பசங்க. அப்போ இந்த பாஸ்டர்ட்ட பெர்மிஷன் கேட்டு 2 நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். 2 நாள் அவங்க வீட்டுக்கு போனவன் 7 நாள் வந்து ஒரே ரூம்ல முடியாம படுத்திருந்தேன். ஆனாலும் எனக்கு மனசு, ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட ஒரு பையன் நீ இப்படி வந்து ஒரு வீட்டுல படுத்திருக்கிறது நியாயம் இல்லைன்னு உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், என்னை தயவு செய்து என்னை திருச்சி பஸ் ஏத்தி விடுங்க, நான் திருச்சியில ஊழியம் பண்ணணும்னு. அவங்க கைத்தாங்களா என்னை கொண்டு போய் திருச்சி பஸ்ல ஏத்தி விட்டாங்க. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி என்னால ஒரு அடி கூட நடக்க முடியல. ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை. என்னுடைய ஊழிய ஸ்தலத்துல போய் படுத்துட்டேன். சர்ச்சில் இருந்த ஒரு 15 பேர் வந்தாங்க. ஒரு 5500 ரூபா பணத்தை என் கையில கொடுத்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸுக்கு பாஸ்டர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், நீங்க உங்க உடம்ப நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. 5500 ரூபா கையில வாங்கிட்டு என் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, பைபிள் காலேஜுக்கு போக முடியாது. அந்த அம்மா அப்பா என்ன அந்த 7 நாள் பார்த்தவங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, ஒரு 2 மாசம் உங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். தாராளமா வாங்க அப்படின்ட்டாங்க.
அவங்க வீட்டுல 2 பசங்களா இருக்கனால எனக்கு பிரச்சனை இல்லை, போயிட்டேன். யாருக்குமே தெரியாம 9 மாதம் அந்த வீட்டிலேயே ஒரே ஒரு ரூம்ல ஒரு டேப் ரிகார்டை மட்டும் தலை மேல வச்சிருப்பாங்க, பாட்டு மட்டும் ஓடிட்டு இருக்கும். செமி கான்சியஸ்ல படுத்து கிடப்பேன். என் லிவர் வீங்கிருச்சு. யாருக்குமே அந்த அந்த பாத்ரூமுக்குள்ள போகும்போது பாத்ரூமுடைய பைப்பை திறந்து விட்டுட்டு ஓன்னு அழுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி நடக்க முடியல. இந்த பாட்டை பாடி ஓன்னு அழுவேன். அந்த தண்ணி போற சத்தத்துல அது கேட்காது. ஒரு நாள் படுக்கிறதுக்கு 22 இடத்துல மாத்தி மாத்தி படுப்பேன். எந்த இடத்துலயுமே எனக்கு தூக்கம் வராது. ஒரு நாள் 25 மாத்திரையை சாப்பிடுவேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் ஒரு வாலிப வயசுல இவ்வளோ ஒரு பையனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்ததே இல்லை அப்படின்னு என் ட்ரீட்மெண்ட்டே ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. இனி 10 ரூபா மட்டும் தான் உங்கள்கிட்ட வாங்க வேண்டும். நரம்பு தளர்ச்சி மாத்திரை, கையெல்லாம் ஷிவரிங் ஆகும். அந்த நீரோ மாத்திரை மட்டும் ஒரு நாள் 5 மாத்திரை சாப்பிடுவேன். மாத்திரையுடைய எஃபெக்ட்ல படுத்து கிடப்பேன், நிக்கிறது கூட முடியாது. ஒரு நாள்ல சாப்பிட்டு வாந்தி எடுப்பேன். சாப்பிடுவேன் போய் வாந்தி எடுத்துருவேன், சாப்பிடுவேன் போய் வாந்தி எடுத்துருவேன். 9 மாசம் பென்ஸ் எங்க இருக்கிறான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நைட்டு 12 மணிக்கு நான் படுத்திருக்கிற ரூம்ல இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பேக்கரி கடைக்காரன் ஷட்டரை இழுத்து சாத்தும் போது நெஞ்சு படபடன்னு அடிக்கும். அவன் எல்லாம் 12 மணிக்கு வேலை முடிச்சுட்டு போய் படுத்த அடுத்த நிமிஷத்துல தூங்கிடுவான். நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி தூங்காம இருக்கிறேன்? ஆனா ஆண்டவரை ஒரு நாள் கூட மறுதளிக்கல. ஏன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் கேட்கல. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் என்ன நடத்துறீங்க, ஆனா ஜீவனை கொடுத்தீங்கன்னா திரும்பவும் உமக்காக ஊழியம் செய்வாண்டவரே, ஊழியம் செய்வாண்டவரேன்னு கெஞ்சிட்டே இருந்தேன். 9 மாசம் முடிச்ச உடனே கடைசியா என்னுடைய கடைசி டெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த மஞ்சக்காமல்ல ஹெப்டெக்ஸ் பி ஹெப்டெக்ஸ் ஏ அப்படின்னு 2 இருக்காமா. அதுல ஒண்ணு ஒவ்வொரு அவயவத்தை அழிச்சிட்டு செத்துரும், நம்மளை கொன்றும். இன்னொன்னு அதை காப்பாத்திடலான்னு அந்த டாக்டர் என்ன டெஸ்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒருவேளை அதான் இருக்கலாம், நீங்க பிளட் கொடுத்துட்டு போயிருங்க. நாங்க அந்த பிளட்டை கொடுத்துட்டு நான் அழுறதை பார்த்தா அந்த அப்பா அந்த அம்மா அந்த பையன் எல்லாரும் ஓன்னு அழுறோம். போய் ரிசல்ட்டை பார்த்தா 3 மணி நேரம் தாண்டி ரிசல்ட்டை பார்த்தா ரிசல்ட் நார்மல் அப்படின்னு வந்துச்சு, எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு. அந்த டாக்டர் ஒரு சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு 3 மாத்திரை மட்டும் ஒரு 4 நாளைக்கு போடுங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாரு. நான் அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் நான் தூங்கிட்டேன். எனக்கு ஒரு 4 மணி நேரம் தூங்கின உடனே எனக்குள்ளேயே ஒரு இது வந்துச்சு. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினேன். அப்பதான் என் ஸ்தாபனத்துக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன், என்னை ஏதாவது ஊழியத்துல என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல உங்களுக்கு தனி சர்ச்சு நாங்க கொடுக்க மாட்டோம், எங்கேயாவது அசிஸ்டண்டா நீங்க போறதா இருந்தா, நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு போறதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏற்கனவே சென்னையில ஒரு சர்ச்சை நடத்தி, திருச்சியில ஒரு பெரிய சர்ச்சை நடத்திட்டு, தனியா நீ அசிஸ்டண்டா சின்ன இதா போனா நல்லா இருக்காது, எப்படினாலும் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும்னு மனசுல இருக்கும்போது அந்த அம்மா அப்பாவுடைய வீடு 6 மாசமா கோயம்புத்தூர்ல ஒரு வீடு வாடகைக்கு போகாம இருந்துச்சு. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, அந்த வீட்டுல வேணா ஊழியம் ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 2005 வருஷம் ஜனவரி மாசம் 30ஆம் தேதி 3 பேரை வச்சு அந்த சர்ச்சை கோயம்புத்தூர் பட்டணத்துல நான் ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்ன நினைச்சிட்டாரு, ஆண்டவர் என் சிறுமையை பார்த்துட்டாரு. அதுக்கடையில பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சாப்பாடு கீழே வீட்டில் இருக்கவங்க, நான் பேச்சுலர் இருக்கிறதால சாப்பாடு மேலே கொண்டு வச்சிருப்பாங்க பிரியாணி. நான் பேச்சுலர், நான் தான் சமைச்சு சாப்பிடுவேன். ஆனால் அந்த பிரியாணியை தள்ளி வச்சுட்டு ஏசப்பாட்ட கேட்பேன், ஏசப்பா எனக்கு பிரியாணி வேணாப்பா, எனக்கு ஆத்துமாக்களை மட்டும் கொடுங்க, என்னை நீங்கள் நம்ப முடியுமா, என்னை நீங்கள் நம்ப முடியுமா அப்படின்னு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுருவேன், சாப்பிட மாட்டேன். ஆண்டவரிடத்துல கெஞ்சிட்டே இருப்பேன், என்ன நம்புங்க என்ன நம்புங்க என்ன நம்புங்க அப்படின்னு. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கர்த்தரை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கடையில இது ஒரு ஷார்ட்டா 2 சொல்லி உங்களை முடிச்சிடுறேன். அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது கீழே ஒரு சின்ன இடம், இந்த பலிபீடத்தினோட இடம் இருந்துச்சு. மேல மாடியில் நடத்துறோம்ப்பா, வயசானவங்க எல்லாம் வந்தா பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டணுன்றதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பணக்காரர் திடீர்னு வந்தாரு. வந்துட்டு செய்தியை கேட்டுட்டு, இந்த செய்தியெல்லாம் சர்ச்சில் தான்ப்பா கேட்கணும், இங்க எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு 25,000 ரூபாய் கொடுத்துறாரு. 25,000 வச்சு ஒரு சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு நின்றுச்சு. எனக்கு பணம் இல்லை, யார்கிட்ட கேட்கறதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தத்தோட இருக்கும்போது ஒரு நாள் காலையில 9 மணிக்கு மேல படிக்கட்டுல ஏறி போகும்போது அந்த சர்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா கொடி கட்டி இன்னர்ஸ் எல்லாம் காய போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சர்ச்சு ஃபர்ஸ்ட் கட்டின சர்ச்சு இப்படி இன்னர்ஸ் எல்லாம் காய போட்டிருக்காங்களேன்னு சொல்லி 9 மணிக்கு என்னுடைய ரூமுக்குள்ள போய் அன்னை அப்பா பெர்க்மன் ஐயாவுடைய அந்த பாட்டு, கலங்காதே மகனே கலங்காதே மகளே
கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இத வந்து டேப் ரெக்கார்ட்ல ரிப்பீட் போட்டு வச்சுட்டு 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அந்த ரூம்ல உட்கார்ந்து கெஞ்சி 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 அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 4 மணிக்கு கரெக்டா ஒருத்தர் வந்து கயிறு தட்டினாங்க. திறந்து பார்த்தா ஒரு அம்மா நின்று இருந்தாங்க, பக்கத்துல ஒரு பிரதர். அந்த அம்மா எங்க சர்ச்சினுடைய அம்மா. இவர் பார்க்கணும்னு சொன்னார் சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் கீழே பார்த்தா அவர் சொன்னார், நான் ஒரு இன்ஜினியர், இனி இந்த சர்ச்சுக்கு எவ்வளவு கட்டணுமோ மொத்தத்தையும் நானே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி 10 நாள்ல சர்ச்சை கட்டி பினிஷ் பண்ணி சாவி என் கையில கொடுத்துட்டார். சோ அப்படி வளர்ந்து 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 ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடி இன்னைக்கு அந்த 3 பேர் இருந்த சர்ச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் எங்க சர்ச்சில் வர்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன நம்பிட்டாரு, ஆண்டவர் என்ன நம்பிட்டாரு, ஆண்டவர் என்ன நம்பிட்டாரு. எங்க சர்ச்சில் யார் வந்து, நான் இப்பதான் ஜிப்பா வச்சு போட்டிருக்கேன், சர்ச்சில் சும்மா ஃபேன் ஷர்ட் தான் போட்டிருப்பேன். ஃபேன் ஷர்ட் போட்டு வந்தோடனே என்னட்டே வந்து கேட்பாங்க, இந்த சர்ச்சில் பாஸ்டரை பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. நான் வந்து நான் தான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் முடியாது அவங்கள்ட்ட. உடனே ஞாயிற்றுக்கிழமை வந்தா பார்க்கலாம் அப்படின்னும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பாத்தீங்கன்னா ஜிப்பா வச்சு போட்டு பிரசங்கம் பண்ணுவோம், ஐயா நீங்க தான் பாஸ்டர் அப்படின்னு தெரியல, வயசு பையனாட்டும் இருந்தீங்க அப்படின்னு. இல்லைன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்க அப்பா பாஸ்டர்ன்னு தான் கேட்பாங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். என் 35 வயசுக்குள்ள ஆண்டவர் வந்து என்ன ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு என்ன நம்பினார். எங்க சர்ச்சில் டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்க சர்ச்சில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எங்க சர்ச்சில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன கர்த்தர் அதான் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானையும் தெரிந்து கொண்ட கர்த்தர், அவரே என்னை படிக்க வச்சாரு, அவரே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸ்கூல்ல அவ்வளவு ஃபெயில் ஆனா ஸ்கூல்ல இருக்கிற 9th 10th ஸ்டூடெண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறவனா கர்த்தரை மாத்தினாரு. அது மட்டும் இல்ல, டீச்சர்ஸுக்கு எப்படி பிள்ளைங்களை நடத்தணும்ன்ற அளவுக்கு கூட கர்த்தர் என் மூலமாவே கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. என் லைஃப்ல என் வம்சத்துல ஃபர்ஸ்ட் அதிகமான ஃபிளைட்ல பயணம் பண்ணவன் நான் தான். லோக்கல் ஃபிளைட் சார்ஜ் மட்டும் பல பல ஆயிரங்களை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன ஊழியத்திலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து யூடியூப்ல நிறைய பாட்டு, ஒரு சில பாடல்கள் எல்லாம் போட்டிருக்கும் போது எங்க அம்மா அப்பாட்ட கொண்டு போய் இந்த மாதிரி இவன் பென்ஸ் வந்து இதுல எல்லாம் வரான், யூடியூப்ல எல்லாம் வரான உடனே எங்க அம்மா அப்பா கேட்டாங்களா, அவன் எப்ப நடிக்க போனான் அப்படின்னு கேட்டாங்களா அம்மா. ஸோ அவ்வளோ எங்க அம்மா அப்பா பேதைகளா தான் இருக்காங்க. நான் எல்லா விதத்திலும் ஆண்டவர் என்ன அலங்கரிச்சிட்டாரு, என்ன நடத்திட்டு வர்றாரு. இன்னும் ஆண்டவர் மேல அன்பா தான் இருக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு கூட இந்த நிமிஷம் கூட ஏதாவது ஒரு பெண்ணு வாங்கினா கூட அந்த பெண்ணை எடுத்து ஃபர்ஸ்ட் என் பேரை இதுவரைக்கும் எழுதுனதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்னு ஐ லவ் யூ ஜீசஸ், இல்லைன்னா ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஏதோ ஒண்ணு ஆண்டவருடைய நாமத்தை எழுதி தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இந்த யூத்ஸ் எல்லாருக்குமே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வியோட நான் உங்களை ஆரம்பிக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக உங்களை எல்லாருமே நம்புறாங்க, உங்களை எல்லாருமே நம்புறாங்க. உங்க பாஸ்டர் உங்களை நம்பலாம், நான் சொல்றேன் உங்களுடைய அம்மா அப்பா உங்களை நம்பலாம், உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை நம்பலாம், எல்லாருமே. நீங்க இல்லனா நீங்க பைபிளை தூக்கிட்டு போகும்போது கூட நிறைய பேர் உங்களை நம்பலாம். நீங்க பைபிளை தூக்கிட்டு அறைக்குள்ள ஜெபம் பண்ண போகும்போது என் பிள்ளை ஜெபம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அப்பா நம்பலாம். நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லும் போது ஊழியத்துக்கு போற இடத்துல எல்லாருமே உங்களை நம்பலாம். ஆனா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க உங்களை நம்புறது ஓகே, கர்த்தர் உங்களை நம்புவாரா? ஆண்டவர் உங்களை நம்புவாரா? ஆண்டவர் உங்களை நம்ப முடியுமா? ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்ணை நீ ரொம்ப அழகா மறைச்சிடலாம். அவங்க கண்ணை மறைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் சொல்றேன், உங்க அப்பா விட நீ பெரிய டேலண்ட் ஆன ஆளு, உங்க அம்மா விட பெரிய டேலண்ட் ஆன ஆளு. உங்க அம்மாவுக்கு எப்படி சொன்னா உங்க அம்மா மாறுவான்னு உங்களுக்கு தெரியும். உங்க அம்மா என்ன, உங்க அப்பா என்ன சொன்னா உங்களை ரொம்ப பிரியமா ஏத்துக்குவாருன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ரொம்ப அழகா கத்து வச்சிருக்கீங்க. உங்க அப்பா விட்டு வேற எதுவுமே தேவையில்லை. உங்க அம்மா கிட்ட நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவங்களுடைய இருதயம் அப்படியே பொங்கிரும். அவ்வளவுதான், என் பிள்ளை ஜெபம் பண்ண போயிடறான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றேன், யாருமே பார்க்கலன்றதற்காக, உங்க அம்மா அப்பா கண்டுபிடிக்கலன்றதற்காக நீங்க செஞ்சது எல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க.
யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், நிறைய பேர் மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஹிஸ்டரிக்கு போய் அந்த ஹிஸ்டரியில உள்ளது எல்லாத்தையுமே ஆல் டெலீட் கொடுத்துறாங்க. டெலீட் கொடுத்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா, அவ்வளவுதான், இனி என் போன்ல யூஸ் பண்ணது யாருமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போன்ல வந்து லாக் போட்டுட்டு அதை வச்சுட்டு யாருக்குமே கொடுக்காம அவ்வளவு டேலண்டா நிறைய பேர் மறைக்கிறாங்க. நான் சொல்றேன், உன் போனுடைய ஹிஸ்டரியை நீ டெலீட் பண்ணலாம், இல்லனா உங்க போனை நீங்க ஃபார்மட் பண்ணலாம், உங்க சிஸ்டத்துல இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் டெலீட் பண்ணலாம். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், ஆண்டவருக்கு தெரியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அவருடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நிர்வாணமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்ணை யாருமே இந்த உலகத்துல இருக்கிற யாருமே மறைக்கவே முடியாது. நீ மறைக்க முடியாது மக, நீ மறைக்க முடியாது மக, நீ மறைக்க முடியாது. அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. நான் சொல்றேன், நீங்க பாட்டு பாடலாம் பிரதர், நீங்க டான்ஸ் பண்ணலாம் பிரதர், நீங்க 10 கீபோர்டு வச்சு ஒண்ணா வாசிக்கலாம் பிரதர், நீங்க பாட்டுல அவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் பிரதர். ஆனா நான் சொல்றேன், நீங்க மேடையில நிக்கிறதுனாலயோ, நீங்க பாட்டு பாடுறதுனாலயோ, இல்லன்னா நீங்க வேற ஏதாவது ஒண்ணு செய்யறதுனாலயோ ஆண்டவரை இங்க இருக்கிற யாருமே கவர்ந்து இழுக்க முடியாது. ஆண்டவரை நம்ப பண்ண முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லாருமே, உலகத்துல இருக்கிற அம்மா அப்பா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை நம்பியும், நான் சொல்றேன், அவங்க நம்புறதுனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இல்ல. உங்க அம்மா அப்பாவால உங்களை படிக்க வைக்க மட்டும்தான் முடியும். உங்க அம்மா அப்பாவால உங்களுக்கு சரியான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியவே முடியாது, முடியவே முடியாது. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டோட பார்த்து ஒண்ணு மட்டும் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க, என்ன எல்லாருமே நம்புறாங்க, என்ன எல்லாருமே நம்புறாங்க, என்ன எல்லாருமே நம்புறாங்க. சோ ஸ்டில் ஆண்டவரை பார்த்து கர்த்தர் நம்புவாரா? கர்த்தருக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை வந்து கரெக்டா இருக்கா? ஆண்டவர் இப்போ உங்களை நினைச்சா கூட, இந்த 35 வயசுல ஆண்டவர் வந்து ஒரு பின்னணி இல்லாம ஒரு குடிகாரனுடைய மகன், எங்கேயோ இருந்த ஒரு பையன், படிப்பறிவு கூட சுத்தமா ஒரு படிப்பறிவு இல்லாம வாழ்க்கையினுடைய அந்த கஷ்டத்தினுடைய அவ்வளவு கோடியை பார்த்த என்ன இந்த ஊழியக்காரனா நிப்பாட்ட முடியும் அப்படின்னா, நான் சொல்றேன், உங்களை கிறிஸ்தவ லைனுக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய அம்மா அப்பாவை கொடுத்தது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல. என்னையே பயன்படுத்துற ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல பிறக்க வைக்கும் போது பெரிய பெரிய நோக்கத்தோடு, பெரிய பெரிய திட்டத்தோடு, பெரிய பெரிய எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. மகன், எல்லாரும் நம்பலாம், இயேசு நம்புவாரா? ஆண்டவர் நம்புவாரா? வேற ஒண்ணுமே உங்கள்கிட்ட கேட்க விரும்பல. ஏசமா நம்புவாரா? ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து, போனை குர்றா, உன் போன்ல நீ தெரிய தப்பு பண்றேன்னு கேள்விப்பட்டா, போனை குர்றா அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து அவன் போன் என் கையில வர்றதுக்குள்ள அந்த போனை ஃபார்மட் பண்ணி என் கையில கொடுத்தான். ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள. அவ்வளவு மல்டி டேலண்ட். நான் சொல்லல, இங்க இருக்கிற நிறைய தம்பிகளுக்கு, நிறைய தங்கச்சிகளுக்கு மல்டி டேலண்ட் இருக்கலாம் உன் பாவத்தை மறைக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உனக்கு நான் எச்சரிப்பா சொல்றேன், ஆண்டவர் வந்து உன் மேல வச்சிருக்கிற அன்புலயே மிகப்பெரிய அன்பு என்ன அப்படின்னா, நீ செய்த பாவத்தை யாருக்கு முன்னாடியும் கர்த்தர் பப்ளிசிட்டி பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் உன் பாவத்தை மறைக்கிறது தான் ஆண்டவர் உன் மேல வச்ச அன்புலயே மிகப்பெரிய அன்பு. உன் பாவத்தை நீ பாவம் செய்யலன்றதுக்காக தப்பிச்சில்ல, நீ தப்பு பண்ணலன்றதுக்காக நீ தப்பிச்சில்ல. என்ன தெரியுமா, உன்னை யாருக்கு முன்னாடியும் காமிச்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் நீ அத்தனை தப்பு பண்ணாலும் நீ அந்தரங்கத்தை செய்யறத கூட கர்த்தர் வந்து யாருக்குமே வெளிப்பாடு பண்ணி கொடுக்காம கர்த்தர் மறைக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற, இந்த யூத் மீட்டிங்ல இருக்கிற நிறைய பேரு நீங்க யாருமே நம்புற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன். இங்க சிகரெட் அடிக்கிறவங்க இருக்கீங்க, இங்க தண்ணி அடிக்கிறவங்க இருக்கீங்க, இங்க விபச்சாரம் பண்றவங்க இருக்கீங்க, இங்க அசுத்த வாழ்க்கை வாழ்றவங்க இருக்கீங்க, தப்பு பண்றவங்க இருக்கீங்க, ஹோமோசெக்ஸ்ல இருக்கிறவங்க இந்த ஜெபத்துல இருக்கீங்க, இந்த பிரேயர்ல இருக்கிறீங்க. ஆனா நிறைய நேரத்துல நீங்க என்ன கேக்குறீங்க தெரியுமா, நான் தப்புன்றது யாருக்கு தெரிய போகுது, யாருக்கு தெரிய போகுது, நான் அழகா மறைச்சிருவேன், நான் அழகா மறைச்சிருவேன். இல்ல மகா, இல்ல மகா, நீ அழகா மறைக்கிறதுனால நீ காப்பாற்றப்படல. கர்த்தர் உன்னை யாருக்கு முன்னாடியும் வெட்கப்படுத்த வேண்டான்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் உன்னை திரும்ப திரும்ப எச்சரித்து 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 நீ அத்தனை செஞ்ச போதிலும் கர்த்தர் நிறைய பேருக்கு மறைச்சிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு ஜாக்கிரதையானதை ஒண்ணு மட்டும் சொல்றேன், ரொம்ப நாள் ஆண்டவர் மறைக்க முடியாதுப்பா, ரொம்ப நாள் ஆண்டவர் மறைக்க முடியாது, ரொம்ப நாள் மறைக்க முடியாது.
இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, அத்தனை யூத்துக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒழுக்கமா சரியா இல்லாம இந்த இடத்துல வந்து நின்னு 10,000 பேர் இந்த இடத்துல இருந்தா கூட என் வார்த்தையை யாருமே கேட்க மாட்டாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. ஏடா நீ ஒரு காலத்துல அப்படி இருந்தவன் தானே, நீ ஒரு காலத்துல அப்படி நடந்தவன் தானே. நீங்க செய்யற தப்ப மட்டும் ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி வெளியரங்கமா காமிச்சிட்டார் அப்படின்னா, நான் சொல்றேன், ஒரு நாய் கூட உன்னை மதிக்காது. பக்கத்துல இருக்க யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. உன் ஃப்ரெண்ட் உங்களை மதிக்க மாட்டாங்க. உன் சர்ச்சில் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. யாருமே மதிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ பேர் உங்க கண்ணுக்கு முன்னாடி செய்த தப்ப எல்லாம் அவங்க மறைச்சு என்னைக்கோ ஒரு நாள் அந்த தப்பு வெளியே வந்த உடனே நீங்க கூட சேர்ந்து அவங்கள காரி துப்பல. நீங்க கூட காரி துப்பல. நீ இப்படியாடா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ செஞ்சுட்டாடா வந்து உட்கார்ந்து இருக்கிற, இவ்வளோ மோசமான ஆளாடா. எத்தனையோ பேரை என் கண்ணு முன்னாடி கூட பார்த்திருக்கிறேன். கெத்தா பெரிய நான் பார்த்துட்டு இருக்கும்போது மைக்கில் இப்படி பாடிட்டு இருந்த ஒருத்தனை வந்து ஒருத்தர் ஓடி வந்து மைக்க புடிங்கி, இவன்ட்ட இந்த நாய்ட்டெல்லாம் எதுக்கடா மைக் கொடுத்தீங்க, இவெல்லாம் வாழ்க்கையே சரியில்லை, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு லிட்டரா என் கண்ணு முன்னாடியே இறக்கி விட்டவங்களை என் கண்ணால பார்த்திருக்கிறப்பா. மனுஷன் மட்டும் நீ செய்யற தப்ப மட்டும் கண்டுபிடிச்சான்னா, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏசப்பா மன்னிக்கிறவர் மட்டும் இல்ல, மறக்கிறவர். ஆனா மனுஷன் மன்னிச்சாலும் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டான். ஒரு நாள் இப்படிப்பட்ட மேடையில இல்லன்னா ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தரணும் உயர்த்தணும்னு நினைச்சு கொண்டு போய் விடுகிற நேரத்துல நீ செஞ்ச தப்பு மட்டும் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உங்களை மதிக்க மாட்டான்ப்பா. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தானே அவரும் ஊழியக்காரரா வந்தாரு, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தானே இந்த அண்ணன் உயர்த்தப்பட்டிருக்காரு, நானும் தப்பு பண்ணிட்டு ஒரு நாள் வருவேன்னு சொல்லலாம். நான் சொல்றேன், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லா யூத் டைமே ஒரு ஒரிஜினலை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரிஜினலை ஒரு மனுஷன் மிஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு டூப்ளிகேட் கண்டிப்பா ஒண்ணு கிடைக்கும். சாலோமன் பண்ணின பரிசை வந்து பொன்னுனால உண்டாயிச்சாமா. பொன்னுனால உண்டான பரிசையை வந்து சாலோமனுடைய காலம் தாண்டும் போது அது அவங்கள விட்டு போயிருச்சு. ஆனா இன்னொரு ராஜா எழும்பி வேதம் சொல்லுது வெண்கலத்துல பரிச்சைகளை செய்து வச்சிருந்தானாமா. பொண்ணுக்கும் வெண்கலத்துக்கும் கலர் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா பொண்ணு தான், வெண்கலம் தான். நான் உங்களை எப்படி அழைக்கிறேன் தெரியுமா, மகன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லா தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல, பிசாசு உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறியா? என்ன எதிர்பார்க்கிறான் நீ நினைக்கிறல்ல? ஒரே ஒரு டைம் பாஸ்டர், ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். அது என்னன்றத பாத்துறணும், அது டேஸ்ட் என்னன்ற பாத்துறணும். பார்த்துட்டேன்னா அதுக்கு மேல நான் வந்து தப்பே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. பிசாச பொறுத்த அளவுல நீ 1000 டைம் தப்பு பண்ண வேணாப்பா, 1,00,000 டைம் தப்பு பண்ண வேணாப்பா. நீ தப்பு பண்ணாத வரைக்கும் உன் அங்கீகாரம் அவனுடைய கையில போகல. ஆனா நீ ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன்னா உன் அங்கீகாரம் அவனுடைய கையில போயிருச்சு. அந்த ஒரே ஒரு டைம் பண்ற தப்ப வச்சு வாழ்நாள் முழுக்க அதை உனக்கு அடிமையாகவே மாத்திரம் தான் பிசாசு. நான் சொல்றேன், ஆண்டவரை விட்டு பிசாசுக்குள்ள நீ போகும்போது எல்லாத்தையும் நீ இழந்துருவ. உனக்கு எல்லாமே போயிரும், உன் செல்போன் உனக்கு போயிரும், உன் வருமானம் உனக்கு போயிரும். நான் சொல்லல. பிசாச பொறுத்த அளவுல இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளிடத்துல இருக்கிற வசதியை விட பிசாசுனுடைய பிள்ளையினுடைய கையில தான் நிறைய வசதி இருக்கு. நிறைய பெரிய போன் இருக்குது. ஆண்டவரை விட்டு போனோன்னு உன் போனை எடுத்துருவாரு, உன் வசதியை எடுத்துருவாரு. நான் சொல்லல. பிசாச பொறுத்த அளவுல உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் தான் அவனுக்கு தேவை. ஆண்டவரை விட்டு மட்டும் உன்னை பிரிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், நீ ஆண்டவரை விட்டு பிரிஞ்சுட்டேன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கோடி கொடுத்தாலும் உன்னால சமாதானமா வாழ முடியாதுன்னு தெரியும். சோ ஒரிஜினலை மிஸ் பண்ணிடாதப்பா, ஒரிஜினலை மிஸ் பண்ணிடாத. கத்தர் பைபிள் சொல்லுது, குயவன் தன்னுடைய கையில ஒரு களிமண்ணை எடுத்து தன்னுடைய மனசுல இருக்கிற பாண்டமா கையில வனஞ்சானாமா. ஆனா அவன் வனஞ்சிட்டு இருக்கும் போது அவனுடைய கையில அந்த பாண்டம் வந்து கெட்டு போயிருச்சாமா. கெட்டு போன உடனே அந்த மண்ணை தூக்கி விசிறடிச்சிட்டு இன்னொரு மண்ணை எடுத்து உருவாக்க நினைக்காம அந்த பாண்டத்தை வந்து தன்னுடைய மனதிலே இருக்கிறபடி அவனுடைய கையில வர்றபடி அவன் வனஞ்சானாமா. நான் சொல்றேன், ஆண்டவர் உன் கையில எடுக்கும் போது நீ ஒரிஜினாலிட்டியா இருக்கும் போது உன்னை கொண்டு கத்தர் வச்சிருக்கிறது பெரிய திட்டம், பெரிய ஆசீர்வாதம். உன்னை எங்கெங்கயோ நிறுத்தி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறார் கத்தர். ஆனா நீங்க ஒவ்வொரு டைம் தப்பு பண்ணும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கிருபையா எடுக்கப்பட்டுட்டே இருக்குது. நான் சொல்றேன், கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு சக்கையா பிழிஞ்சு போட்ட ஒரு மனுஷனா நீ வந்து கத்தருக்கு சமூகத்துக்கு முன்னாடி நீ நின்றாதப்பா, நீ நின்றாதப்பா. இப்போ உனக்கு இந்த வருத்தம் தெரியாது மகன், இப்ப இந்த வருத்தம் உனக்கு தெரியாது.
ஆனா நீ நிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் நிப்பாங்க. நீ பாட வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் பாடிட்டு இருப்பாரு. நீ பேச வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு நிறைய நேரத்துல உங்களுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமா கூட இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஃபீல் பண்ணா கூட இது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. சோ ஆண்டவரை பார்த்து ஒண்ணு மட்டும், இது வரைக்கும் நீங்க நம்புற மாதிரி நான் இல்ல, ஸ்டில் இப்போ நீங்க நம்புற அளவுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க என்ன நம்புங்கப்பா, நீங்க என்ன நம்புங்கப்பா, நீங்க என்ன நம்புங்கப்பா. எல்லாரும் என்ன நம்பினாலும் நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நம்புங்கப்பா. கையை மட்டும் மேல உயர்த்தி, ஓ மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிழையாய் நான் வாழ முடியுமா? உன் பிழையாய் நான் வாழக்கூடுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ ஓ பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ கரங்களை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ, என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழத்தே. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. எஸ், 1000 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த உலகத்துல கிடைச்சாலும், எத்தனையோ பேர் உங்க கூட இருந்தாலும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க இழந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. கவனிங்க, எல்லாரும் என்ன கவனமா கவனிங்க. ஒண்ணுக்குமே அதான் சில நேரங்கள்ல நான் நினைப்பேன், ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு 1% கூட என் வீட்டில் இருக்கிறவங்களும் நானும் நினைக்கதே இல்லை. என்ன நடத்தும் போதெல்லாம் அப்படிதான் நான் நினைப்பேன். ஆண்டவரை நான் நேசிச்ச விதம் சாதாரணமானது இல்லை. எப்பா அம்மா, உன்ன மாதிரி எல்லா டெம்டேஷனும் எனக்கு இருந்திருக்குப்பா.
நீங்க சொல்லலாம், அன்னைக்கு இருக்கிற காலத்துல தப்புன்றதுக்கு வழியே இல்ல, இன்னைக்கு தப்புன்றதுக்கு நிறைய வழி இருக்கு. இல்லம்மா, இல்லப்பா, இல்ல இல்ல இல்ல. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அந்த வாலிப, அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாருல, உன் இளம் வயதின் பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாருல. ஆண்டவர் வேற எதையுமே பார்க்கல. சின்ன வயசுல நீங்க எவ்வளவு ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்றத மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறாரு. அத மட்டும்தான் பார்க்கிறாரு. சின்ன வயசுல அவ்வளவு டெம்ப்டேஷன்ஸ் வரும், அவ்வளவு பிரச்சனை வரும். மகன், இது ரொம்ப நாளெல்லாம் உனக்கு நீடிக்காது. ரொம்ப நாள் 28 வயசு 27 வயசு அவ்வளவுதான்ப்பா. அதுக்கு மேல குடும்ப பாரம்ன்றது ஒண்ணு உன் தலை மேல வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், நீ 1000 தப்பு பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த தப்ப இன்னைக்கு சந்தோஷமா செய்யற நீ அன்னைக்கு நீ சந்தோஷமா செய்யவே மாட்டப்பா, செய்யவே மாட்ட. இந்த 28 வயசு 27 வயசுக்குள்ள உனக்கு பரீட்சையின் காலம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடணும்னு அவன் சொன்னது வேற எதுவுமே இல்ல. எப்பா, இந்த 28 வயசுக்குள்ள எனக்கு ஒரு பரீட்சையின் காலம் இருக்குது. இந்த பரீட்சையின் காலத்தை மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா கர்த்தர் எனக்கு அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அவார்டு கொடுக்கக்கூடிய காலத்துல நான் சுகமாய் குடியிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். நான் இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறேன், எல்லாத்தையும் இழந்துட்டு, உங்க அபிஷேகத்தை இழந்துட்டு, உங்க ஜபத்தை இழந்துட்டு, உங்க பரிசுத்தத்தை இழந்துட்டு, சக்கையா பிழிஞ்சு போட்ட ஒரு மனுஷனை மாதிரி 28 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேல வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டோம், இந்த மீட்டிங் நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் உங்க அம்மா அப்பா சொல்லி வந்திருக்கலாம், நிறைய பேர் சும்மா அந்த இடத்துல வந்திருக்கலாம். ஜஸ்ட் ஒரு நான் சொல்றேன், இந்த இடத்திற்கு இங்க உள்ள கூட இங்க நிறைய பேர் தப்புன்றதுக்காகவே நீ வந்திருக்கலாம். உன் லவ்வருக்காக வந்திருக்கலாம், நீ யாரோ ஒரு நேசிக்கிற ஒரு மனுஷனுக்காக வந்திருக்கலாம். உனக்குள்ள அந்த ஃபீல் கூட கொஞ்சம் கூட வராம இருக்கலாம். உனக்கு எல்லாமே விளையாட்டா தெரியலாம், எல்லாமே மகன், எல்லாமே இன்னைக்கு விளையாட்டா தெரியலாம். உன்னை நான் நேசிக்கிறதுனால தான் சொல்றேன், உன்னை நான் நேசிக்கிறதுனால சொல்றேன். பாஸ்டருக்கு வேற வேலை இல்ல, பாஸ்டர் அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க, அம்மா அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க, நீ விளையாட்ட கூட நினைக்கலாம். ஆனா ஒரு நாள் நீ ஃபீல் பண்றது மாதிரி ஒரு நாள் வரும்ல, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இருக்கிறவங்க உன் கூட இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு உன்னை நடத்துறவங்க யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. எதுவுமே இல்லாம தனி மரமா, அதான் நான் சொன்னது மாதிரி, நீ நிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர், நீ சைன் பண்ண வேண்டிய இடத்துல இன்னொருத்தர், நீ உயர வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் நின்னு, நீ கீழே ஒண்ணுமே இல்லாம, பணம் இல்லாம வாழ்ந்துடலாம்ப்பா, பொருள் இல்லாம வாழ்ந்துடலாம்ப்பா. ஆனா பரிசுத்தம் இல்லாம தப்பு பண்ணிட்டேன்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு முன்னாடி உன்னை திசை திருப்புறதுக்காக தான் ஏசப்பா என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து, இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழ்ந்துருப்பா, இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுத்துட்டு எல்லாத்தையும் நான் விட்டுறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் விட்டுறேன் ஆண்டவரே. நான் சொல்றேன், சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, ஒரே ஒரு நபர், அவன் பொதுவா அவன் பொண்ணுங்களை பார்க்கவே கூடாது, அவனுக்கு நசரே விரதம், அவன் அந்த பக்கமாவே போக கூடாது. ஆனா ஒரே ஒரு தப்பு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரே ஒரு தப்பு அவனை எந்த எஸ்ட்ரீம் வேணாலும் கொண்டு போய் விட்டுச்சு. தரிசனத்தை இழந்தான், பார்வையை இழந்தான், ஆண்டவர் பேசுறதை எல்லாத்தையுமே. மகன் இன்னைக்கு சொல்லல, மகன் ஒரே ஒரு தப்பு, ஒரே ஒரு பாவம் உன்னை ரொம்ப தூரத்துல கொண்டு போல. நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு ஆள் தானே, நீ எதையோ செய்ய வேண்டிய ஒரு ஆள் தானே. ஆனா அந்த ஒன்னே ஒண்ணு உன்னை எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திடுச்சுல. நீ இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி யோசிக்க முடியல, நீ ஃபர்ஸ்ட் மாதிரி ஜெபம் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் மாதிரி பைபிளை கூட திறக்க முடியல, நீ உன்னுடைய எதிர்காலம் கூட நீங்க சூனியம் ஆயிடுச்சுல. நீ படிக்கும் போது நான் அப்படி ஆவேன் இப்படி ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நிறைய பேர் இந்த வாழ்க்கை காலடி எடுத்து வைக்கும் போது நான் ஒரு பெரிய சாதனை சாதிக்கணும்னு நிறைய பேர் காலடி எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஏதோ ஒன்னே ஒண்ணு கண்ணை மூடிட்டு ஒரே நிமிஷம் மட்டும் நீ யோசிச்சு பாரு, நீ எங்க நின்னுட்டு இருக்கன்னு யோசிச்சு பாரு. நீ எங்கேயோ நிக்க வேண்டிய ஆள், அந்த ஒரு நபருக்காக, அந்த ஒரு பாவத்துக்காக எங்கேயோ நின்றுட்டு இருக்கிற. நீ எங்கேயோ போக வேண்டிய ஆள், அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் உன்னை கட்டி போட்டு உன் மைண்ட கரெக்ட் பண்ணி உன் சிந்தைய முழுக்க அழிச்சு உன்னை அடிமைப்படுத்தி எதுவுமே உன்னை யோசிக்க விடாம காலையிலிருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உன்னை அது ஒண்ணு மட்டும்தான் வழி நடத்துது.
நான் உன்னை பார்த்து 2வது கேள்வி கேட்கிறேன். இதே நிலைமையில நீ போயிட்டு இருந்தா, இதே நிலைமையில நீ இன்னும் 5 வருஷம் இதே டிராவல் நீ பண்ணா, நீ எங்க போய் நிப்பேன்னு மட்டும் சொல்லிட்டு உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து போங்க. டிசைட் பண்ணிட்டு போங்க. நான் வேற எதுக்காகவும் வரல. நான் சென்னையில இந்த சென்னையில இப்ப காலடி எடுத்து வைக்கும் போது ஏசப்பாட்ட ஒண்ணு மட்டும் தான் கேட்டேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுடைய கரத்தை பிடிச்சு உங்க கையில கொடுக்கிற அளவுக்கு என்ன நடத்திருங்கப்பா. ஆண்டவரை அணுவா ரசிச்சவன் நானு, நிமிஷமா ரசிச்சவன் நானு. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு உயர்வையும் இப்போ கூட சொல்றேன். எங்க அம்மா அப்பா வந்து 3 லட்சம் ரூபாய் எங்க அக்காவுக்கு வரதட்சணை கொடுத்தாங்க. அந்த 3 லட்சம் ரூபாவை எண்றதற்கு 16 பேரை வர சொன்னாங்க எங்க சொந்தக்காரங்க. அந்த 16 பேர் இந்த மாதிரி எண்ணிட்டு இருக்கும் போது என்ன எங்க எல்லாரையுமே போங்க இந்த பக்கம் வராதீங்கன்னு துரத்துனாங்க. ஆனா பிச்சைக்காரனான இந்த கை, சாப்பாட்டுக்காக கை எந்தின இந்த கை, ஒரு பரோட்டா சாப்பிட்டு இன்னொரு பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஆசை, பணம் இல்லை, ஆனா பசியினுடைய கொடுமைக்காக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெயிட்டர் என் கையை பிடிச்சு, ஏண்டா இப்படிதான்டா சாப்பிடுவீங்களா அப்படின்னு திட்டி அனுப்பப்பட்டவன் நான். ஒரு கல்யாண வீட்டுல ஒரு டைம் தான் சாப்பிடணும், 4 டைம் சாப்பிட போய் பந்தி விசாரிக்கிறவங்க பார்த்து எந்திரிச்சு போங்கடா, உங்க குடும்பத்து ஆட்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டவன் நான். எங்க அப்பா எனக்கு தரலப்பா 1 ரூபாய், எங்க அம்மா 1 ரூபாய் எனக்கு தரலப்பா. ஆனா இந்த கை இன்னைக்கு லட்சத்தை பார்த்துருச்சு. இந்த கை இன்னைக்கு கோடியை பார்த்துட்டு இருக்குது. நானே சைன் போடுறேன்ப்பா, பத்திரத்துக்கு நானே சைன் போடுறேன்ப்பா. பெரிய பெரிய இடத்துல எல்லாம் ஆண்டவரை நிக்க வைக்கும் போது நான் நினைக்கிறேன், ஆண்டவரை நேசிச்சது மட்டும் ஒரு நாள் என் வாழ்க்கையில வீணா போகவே இல்லை, வீணா போகவே இல்லை, வீணா போகவே இல்லை. கைய மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் பாட்டம் இல்லாம உங்களால நிக்க முடியாது. எனக்கு அது தெரியும், இது தெரியும், எனக்கு பேச தெரியும். பிரதர், பேச தெரிஞ்ச உடனே ஆண்டவருக்காக பயன்பட முடியாது. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதெல்லாம் நல்லதுதான், எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது தெரிஞ்ச உடனே நின்ற முடியாது. நீங்க ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு உங்க வாழ்க்கையில இல்ல அப்படின்னா, மல்டி டேலண்ட் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீ செல்லா காசாதான் உட்காந்துருப்ப. நீங்க பாக்குறது எல்லாமே மாயேப்பா. மக, நீ பாக்குறது எல்லாமே மாயை. மக, நீ பாக்குறது எல்லாமே மாயை. 3 மாசம் தான் அட்ராக்ஷன். நீ இன்னைக்கு நீ யாருக்காக ஓடிட்டு இருக்கிறாயோ, யார் உன்னை ரொம்ப திருப்திப்படுத்துறாங்களோ, யாருடைய நினைப்பிலே நீ வாழ்றையோ, அந்த மனுஷன் உங்க கையில கிடைச்சோ இல்ல, அந்த காரியம் உங்க கையில கிடைச்ச 3 months தான், 3 மாசம் தான். சிம்சோனை குறிச்சு அதான வேதம் சொல்லுது. தெளிலால அவன் ரொம்ப நேச்சான்ல, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. டேய், நீ படுத்திருக்கிற இடம் சரியில்லாத இடம்டா, நீ எந்திரிச்சு அப்படின்றாரு. ஆனா இவன் ஃபர்ஸ்ட் டைம், சிம்சோனே இதோ அவங்க மேல வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே பராக்கிரமசாலியா எந்திரிச்சான். 2வது டைம், இந்த டைம் என்ன ஏமாத்தினப்பா, இனி 2வது டைம் என்ன ஏமாத்திராதப்பான்னு அந்த லேடி சொல்றாங்க. சொன்ன உடனே அவனை அழகா அடுத்து அவன் உன்னை மகாபலன் எதுல உண்டாயிருக்கு, உன்னை எதுல அடக்கலாம், என் தலைமுடியெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிட்டனா அவ்வளவுதானா, பலட்சியமாயி மற்ற மனுஷங்களை போல அவன். உடனே செகண்ட் டைம், 2வது டைம் அவ அந்த மாதிரியே கட்டி வச்சுட்டு கூப்பிடுறாங்க, சிம்சோனே இதோ வந்துட்டாங்க அப்படின்னா உடனே எல்லாத்தையும் பேர்த்துட்டு வர்றான். ஆனா 3rd டைம், 3வது டைம் உன் மகாபலன் எதுலப்பா உண்டாயிருக்குது, யார நேசிச்சானோ, யாருக்காக வாழ்ந்தானோ, யாருக்காக தரிசனத்தை இழந்தானோ, யாருக்காக அம்மா அப்பாவை வெறுத்தானோ, யாருக்காக சண்டை போட்டானோ, யாரை ராத்திரி பகலா நினைச்சு 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 தான் வாழ்க்கையினுடைய டைமை வேஸ்ட் பண்ணானோ, அவளே கேட்கிறா, உன் மகாபலன் எதுல உண்டாயிருக்குது. என் தலைமுடியெல்லாம் எடுத்துட்டேன்னா நான் பலட்சியமாகி மற்ற மனுஷங்களை போல ஆகுவேன். அழகா மடியில படுக்க வச்சுட்டு
மொத்த தலைமுடியும் வாஷ் அவுட் பண்ணிட்டு இப்ப சொல்றா, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்க. ஆனா ஒரு சோகமான வார்த்தை என்ன அப்படின்னா, அவன் சிம்சோன் முன்பு எந்திரிச்சது போலயே பயங்கரமா எந்திரிச்சானமா, ஆனா கர்த்தர் தன்னை விட்டு போனத உணரவே இல்லப்பா. ஒரு பட்டணத்தினுடைய வாசலுடைய நிலை கதவை புடுங்கி தோல் மேல வச்சுட்டு நடந்து போன பராக்கிரமசாலி, நரிகளை புடிச்சு வாளோடு வாள் சேர்த்து வச்சு கட்டி வேளாண்மையை அழிச்சு அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா நின்னவன் இப்போ ஒண்ணுக்குமே பிரயோஜனமற்றவனா கை கால விலங்கு போட்டு கண்ணை புடுங்கி அவனை ஒண்ணும் இல்லாம நிக்க வைக்கிறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீ என்ன அண்ணன்னு ஏத்துக்குவியோ பாஸ்டர்னு ஏத்துக்குவீங்களோ, ஏதோ எது உங்களுக்கு பிடிக்குமோ, ஆனா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் உங்களை திட்டல, எல்லாரும் மாதிரி உங்களை திட்டல. உங்களுக்கு டெம்டேஷன்ஸ் அதிகம் தான். உன் கையிலேயே நிறைய பாவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். நீ நல்லா வாழணும்னு நினைச்சா கூட இந்த சமுதாயம் உன்னை நல்லா வாழ விடல, எனக்கு தெரியும். ஆனா உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். தப்புன்றது கூட பரவாயில்லப்பா, ஆனா தப்பு பண்ணிட்டு ஒரு ஃபீல் கூட இல்லாம உட்கார்ந்து இருக்கல. இப்ப நான் இந்த இடத்துல கண்ணை மூடி டாடி ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த நிமிஷத்துல ஏசப்பா என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ண முடியுது. உன்னால ஃபீல் பண்ண முடியுதாப்பா? உன்னால ஃபீல் பண்ண முடியுதா? நான் கேக்குறேன், இதே நிலைமை உங்க வாழ்க்கையில நீடிச்சா நீங்க எங்க போய் நிப்பீங்க? இதை டிசைட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு நீங்க போங்க. சரண்டர் ஆகுறவங்க, ஒப்பு கொடுக்குறவங்க, நான் சொல்றேன், உனக்கு இந்த பிரேயர்ல இஷ்டம் இல்லையா, உனக்கு பிடிக்கலையா, பிளீஸ் தயவு செய்து நீ வெளியே போலாம். நோ ப்ராப்ளம். நீ தயவு செய்து வெளியே போயிரு. ஏன்னா நீ யாருக்குமே இடைஞ்சா உட்காந்துறாத, டிஸ்டர்பா உட்காந்துறாத. ஒன்னு சொல்றேன், கர்த்தர் உங்களை கைவிட்டதனுடைய அடையாளம் எது தெரியுமா? ஆண்டவர் வார்த்தை பேசும்போது, உனக்குன்னு பேசும்போது உன் காதுக்குள்ள போகாதது கர்த்தர் உன்னை கைவிட்டதுக்கு சமம். கர்த்தர் உன்னை கைவிட்டதுக்கு சமம். நான் கை தட்டும் போது பக்கத்துல இருக்கிறவன் பார்த்து சொல்லுவான், ஏடா காது கிளியற மாதிரி தட்டுற, கொஞ்சம் மெதுவா தட்ட வேண்டியதானே. ஏன் கர்த்தருக்காக தட்டுவேன்னு சொன்னேன். நான் முழங்கால நிக்கும் போது, எதுக்குடா இப்படி முழங்கால நிக்கிற, எதுக்குடா இப்படி கத்துற, ஆனா எதுக்குடா இப்படி கத்துற, எதுக்குடா இப்படி கை தட்டுறன்னு கேட்ட எவனுமே இன்னைக்கு என் பிக்சர்ல இல்லைங்க. எல்லாரும் குடிகாரனா மாற்றப்பட்டாங்க, எல்லாரும் எங்கெங்கோ இருக்காங்க. ஆனா அவங்க மத்தியில இருந்து நீ சொன்னாலும் கை தட்டுவடா, நீ சொன்னாலும் கத்துவண்டான்னு சொன்னா இன்னைக்கு உலகத்திற்கு தெரிகிற அளவுக்கு கத்தரை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் போயிடுச்சு மகன், அது ஒரு காலம். ஓகே, இனி இன்னையிலிருந்து ஏசப்பா என்கிட்ட பேசிட்டான, உண்மையில ஏசப்பா என்கிட்ட பேசினா இருக்காரு. எல்லாரும் நம்புற அளவுக்கு நான் இல்ல, நான் ரொம்ப தப்பு பண்றேன் அப்படின்றவங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு இப்போ உங்கள்கிட்ட நீங்களே பார்த்து கேளுங்க, மகன் உன்னை விடுவிக்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். நான் இங்க இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதே நிலைமை உங்க வாழ்க்கையில நீடிக்குமே ஆனால், இன்னைக்கு நீ ஹாப்பியா இருக்க மகன், சந்தோஷமா தான் இருக்கிற. ஆனா என்னமோ தெரியல, உங்களோட சேர்ந்த எத்தனையோ பேர் இதே தப்ப பண்ணும்போது அவங்க நிறைய பேரு அடுத்த டைம் செய்யும் போது ரொம்ப ஜாலியா செய்யறாங்க. ஆனா நீ மட்டும் அந்த தப்ப பண்ணும்போது மட்டும்தான் உனக்கு ஜாலி. ஆனா அந்த தப்ப பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே உன் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அது ஏன் எனக்கு மட்டும் ஏன் அப்படி மனசு இருக்குது? எனக்கு மட்டும் ஏன் அப்படி மனசு இருக்குது? அவன் அவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறானே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு இந்த தப்ப பண்ணிட்டு இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு நீ நினைச்சல மனசுக்குள்ள? ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டில்
இப்போ ஏசப்பா உன்னை நேசிக்கிறது தான் காரணம். ஏசப்பா உன்னை விரும்புறது தான் காரணம். ஏசப்பா உன்னை விரும்புறது தான் காரணம். எத்தனையோ டைம் ஏசப்பா வந்து உங்ககிட்ட வந்து பக்கத்துல வந்துட்டு, மகன் இது பண்ணாத, நீ எனக்கு தேவை, உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய பிளான நான் வச்சிருக்கிறேன், உன் எதிர்காலத்தை. பிசாசுக்கு வேற ஒண்ணுமே உங்ககிட்ட வேணாப்பா, எப்படியாவது என்னை விட்டு உன்னை பிரிச்சிடணும்னு தான்ப்பா நினைக்கிறான். ஏசப்பா எத்தனையோ டைம் உங்ககிட்ட சொல்ல அப்பா அண்ணன் பாஸ்டர் நிச்சயமா சொல்ல, என்கிட்ட நேரடியாவே ஏசப்பா பேசினாரு. உன்னை அந்த தப்ப பண்ண கூடாது அப்படின்றதுக்காக எத்தனையோ விசை ஏசப்பா உன்னை தப்பிச்சாரு. ஆனா நீ அதான் ஆசைப்பட்ட. இப்ப கூட ஆண்டவர் உன்னை வெறுக்கவே இல்லை. இப்ப கூட ஆண்டவர் உன்னை வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. அந்த இளைய குமாரனை மாதிரி நீ திரும்பி ஆண்டவரிடத்துல வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாரு. மக கண்ணை மூடிட்டே கேளு, நீ ரொம்ப தூரம் போயிடாதப்பா மகா, நீ ரொம்ப தூரம் போயிடாத, நீ ரொம்ப தூரம் போயிடாத, நீ ரொம்ப தூரம் போயிடாத. நீ ரொம்ப தூரம் போயிட்டனா நீ ரொம்ப திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும்பா. உனக்காக ஆண்டவர் ரொம்ப பெருசா ஒண்ணு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு பெரிய ஃபியூச்சர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒன்னு ஆண்டவர் ஸ்பெஷலா கர்த்தர் நம்புறாரு. அதுக்காக தான் எத்தனையோ விபத்து வந்த போதிலும் கூட கர்த்தர் ஒன்னு அழகா காப்பாற்றினாரு, உன்னை காப்பாற்றினாரு. இங்க இருக்கிற நிறைய பேருடைய தலைக்கு பக்கத்துல கூட டயர் போன போதிலும் கூட ஏசப்பா உன்னை காப்பாத்திட்டார்ல. உன் கண்ணுக்கு முன்னாடி போறவன் ஆக்சிடென்ட்ல அப்படியே கை கால் இழந்திருக்கும் போது உன்னை மட்டும் நீ அடைய வேண்டிய விபத்து, உனக்கு வர வேண்டிய விபத்து உன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தனுக்கு வந்துருச்சு. மக கர்த்தர் உன்னை காப்பாத்தினார். கர்த்தர் தான் உன்னை காப்பாத்தினார். கர்த்தர் தான் உன்னை காப்பாத்தினார். இப்ப ஆண்டவரை பார்த்து, ஐ லவ் யூப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எத்தனையோ விஷயம் ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். நீ ரொம்ப தூரம் போக 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 உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ வந்து அடைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த மத்தியான நேரத்துல என்ன கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றாரு, நீ சீக்கிரமா வந்துருப்பா. ஓ அல்லேலூயா. நீ அழணும்னு நினைச்சா அழு, கத்துறோம் நினைச்சா கத்துங்க. ஓ இயேசுவேன்னு நீங்க நினைக்கணும். அப்படி கத்துற கூட பேசுறாருன்னா நீ அமைதியா மட்டும் இருந்துடாத மகன். உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ கூடுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. ஸ்லோவா. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத்தே. மகன் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு மகன் கொஞ்சம் சத்தமா சொல்லப்பா. ஏசப்பாட்ட ஒன்றும் புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரி. முடிஞ்ச ரெண்டு கைய மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே. ஏசப்பாவுக்கு கேட்கறது மாதிரி சொல்லு மகன். அந்த இருதயம் உடைஞ்சு வர்ற ஜபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். ஓ தேவனே
இயேசுவே வழி சத்தியமே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன எல்லாரும் பாருங்க. நான் க்ளோஸ் பண்றேன். உங்க எல்லாருக்காக ஜெபிக்க விரும்புறேன். ஆண்டவர் சொல்றாரு, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராமா? சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டாராமா? புறக்கணிக்க மாட்டார். சோ ஆண்டவருக்கு தேவை நிரூபிக்கிறவங்க கிடையாது. எப்ப ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார் அப்படின்னா, நீ கையை கட்டிட்டு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்போ இறங்க முடியாது. எப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். கேட்கல, சத்தமா கேட்கல, சத்தமா சொல்லுமாங்க. நான் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நான் இருந்தேன் அப்படின்னா சும்மாலாம் இருக்க மாட்டேன். இயேசுவே அப்படின்னா கத்துவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர்தான். நான் சொல்றேன், இங்க அந்த மாதிரி ஒருத்தர் கேட்கணும்ன்ற, நீ ஒரே ஒருத்தர் அப்படி சத்தம் போடணும். அந்த ஆவி அடுத்தவங்களை பற்றி பிடிக்கணும். இந்த இடம் முழுக்க அப்படி அசைகிற அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கணும் நான் நம்புறேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாட்டு தான், ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். ஒரு சிலருக்கு இந்த பாட்டு கூட தெரிஞ்சிருக்கலாம். அந்த சரணம் மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா. இரண்டாவது, உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான். அடுத்த கடைசி, பொய்யான வாழ்வது நிரந்தரமாகுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை ரொம்ப சிம்பிளான பாட்டு தான். இந்த பாட்டை எல்லாரும் பாடணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் திரும்பி வாங்க, ஆண்டவரத்துல ஓடி வாங்க. நான் சொன்னது மாதிரி ரொம்ப தூரம் போயிடாதப்பா, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. நீங்க ஒவ்வொரு தூரம் போக போக உங்க கிருபையை நீங்க இழந்துட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கே கடைசி நாள், இன்னைக்கே ரட்சணை நாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாப்பிட போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தை விட்டு நீங்க போக போறீங்க. அவ்வளவுதான். உங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாது. சோ இந்த டைம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்களை கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் அந்த வார்த்தை கொடுக்கிறாரு. உங்களை நேசிக்கலன்னா கர்த்தர் அந்த வார்த்தை கொடுக்க மாட்டாரு. உன்னை கர்த்தர் பர்சனலா விரும்புறாரு. உன் கூட கர்த்தர் தனியா பேசுறாரு. ஆண்டவரே, எதுவுமே எனக்கு வேணாப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை உமக்காக கொடுத்துறேன்ப்பா, என் கூட பேசுங்கப்பா. நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா, நான் என்ன விட்டு கொடுக்குறேன்ப்பா, நான் ரொம்ப தூரம் போகலப்பா. அப்படியே போய் உட்கார்ந்து வீட்டுக்கு போய் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் உப்பு வாங்குங்க, உப்பு வாங்கம்மா. கடையில போய் கல் உப்பு போய் வாங்கி ஒரு பாட்டில் வாங்கி ஒரு வாங்கி வெறும் தரையில போட்டு அதுக்கு மேல நில்லு. அது உனக்கு அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீ முழங்கால நிக்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீ கத்துற பாரு, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நீ ஆண்டவரத்துல. நான் சொல்றேன், இன்னைக்கு மரத்தை போல ஆண்டவர் என்ன வளர வைக்கும் போது அப்படித்தான் நினைக்கிறேன். அதெல்லாம் கத்தர் பார்த்துட்டாருல, அதெல்லாம் கத்தர். அதனால யாரையுமே பார்க்காத, விழுந்து போனவங்களை தயவு செய்து பார்க்காத. உன் முன்னாடி இருக்கிற தவறான முன்மாதிரிகளை நீ பார்க்கவே பார்க்காத. அவங்க போட்டும் அவங்கள விட்டுரு. நீ ஸ்பெஷல், நீங்க ஸ்பெஷல், நீங்க கர்த்தருக்கு வேணும். வேற எதுவுமே வேணாமா. பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்தானா வை. நான் சொல்றேன், எகிப்திற்கு போனாலும் அங்கேயும் கர்த்தர் ஒன்னு அதிகாரியா வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பரிசுத்தமா வாழ்ற மனுஷன் எகிப்திற்கு போனாலும் அங்கேயே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். வேற எதுவுமே ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கல. வேற எதுவுமே வேணாம். நான் பணம், ஆண்டவரே நான் எனக்கு பணம் இல்ல, உன் பணம் வேணாப்பா. ஆண்டவரே எனக்கு படிப்பு இல்ல, உனக்கு படிப்பு வேணாப்பா. ஆண்டவரே நான் எனக்கு அழகு, படிப்பு, அந்தஸ்து, பின்னணி எதுவுமே வேண்டாம். உன்னை கர்த்தர் உயர்த்த முடியும். எப்ப தெரியுமா? நீ கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா மட்டும் வாழ்ந்துட்டு அப்படின்னா எதுவுமே இல்லைன்னாலும் உன்னை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். அதுக்கு வேற யாருமே சாட்சி இல்ல, நான் தாங்க சாட்சி. நான் சாட்சிங்க. எந்த பின்னணியும் இல்ல, அழகு இல்ல, படிப்பு இல்ல, அந்தஸ்து இல்ல, யாருமே இல்ல. எனக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாரு. அவர் மட்டும் அடிக்க என் லைஃப்ல நிறைய டைம் என்ன வார்த்தை சொல்லியிருக்கேன், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ பா, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, வாழ்ந்து பாரு மகன்,
இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீ நீ துக்கத்தோட தான் வாழ்ற. நீ அவ்வளவு தப்பு பண்ணி நீ சந்தோஷமா வாழ்ற? அவ்வளவு தப்பு பண்ணி என்ஜாய்மெண்ட் பண்ணி வாழ்ற? இல்லப்பா, இல்ல. பரிசுத்தமா வாழ்ந்து பாரு, அதுக்கு ஒரு கிரேட் இருக்குது, அதுக்கு ஒரு கெத்து இருக்கு பாரு. அவ்வளவு பெரிய பிரச்சனை நின்னாலும் நீ போய் முன்னாடி நின்றுப்ப, நான் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருக்கேன், என் இயேசு என் கூட இருக்கிறாரு. இப்ப ஏன் தெரியுமா ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரோ இல்லையோன்ற டவுட் எதுக்கு வருது தெரியுமா? நீ ஆண்டவரோட இல்ல. பிசாசு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறான், நீ எல்லாம் உருப்படி இல்ல, நீ எல்லாம் கூப்பிட்டா ஏசப்பா வருவாரா அப்படின்னு. ஆனா சரி, இன்னைக்கு கர்த்தர் உன் கூட வந்திருக்கிறார். ரொம்ப தூரம் போகாதீங்கப்பா, ரொம்ப தூரம் போகாது. எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடி நம்ம முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் அப்படியே எழுப்பிடுங்க. ஒருத்தர் கூட இந்த இடத்தை விட்டு போக கூடாது. பெரியவங்களும் யாரும் இப்போதைக்கு போகாதீங்க. பிரேயர் முடிக்கிற வரைக்கும் பெரியவங்க ப்ளீஸ் உங்களுடைய கைகளை உயர்த்தி என் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கதறுங்களேன், என் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். பெரியவங்க இங்க ஒரு சிலர் இருக்கிறத நான் பாக்குறேன். இந்த பிள்ளைகளுக்காக திறப்புல நில்லுங்களேன். இங்க இருக்கிற நிறைய மிஷனரிகளை கத்தருங்க எழுப்புறார். இங்க நிறைய ஊழியக்காரங்களை கத்தர் எழுப்புறார். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் உலகத்துல உன்னதமான இடத்துல கத்தர் அவங்களை கொண்டு போய் அழகுபடுத்த போறாரு. இங்க இருக்கிற நிறைய பேர் பாட்டை பாடும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழுற அபிஷேகத்தை கத்தர் இங்க இருக்கிற ஒரு சிலர் மேல கத்தர் வைக்க போறாரு. நம்புறவங்க மட்டும் யாரும் கைய கட்டாதீங்க. மகன் கைய மட்டும் மேல உயர்த்தி இயேசுவேன்னு சின்ன சத்தமெல்லாம் கேட்க கூடாது, சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே இந்த சத்தத்தை ஏசப்பா கேட்கணும்னு விரும்புறாரு. ரொம்ப நாள் உங்ககிட்ட வந்து இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்காவது கைய மேல உயர்த்தி ஏசப்பான்னு சத்தமா. எஸ் எஸ் எஸ். இங்க யாரோ ஒரு தங்கச்சியினுடைய சத்தம் கேக்குது, ஏதோ ஒரு தம்பியினுடைய சத்தம் கேக்குது. கத்தரும் பக்கத்துல வந்துட்டாரு. மகன் கத்தரும் பக்கத்துல இன்னும் முழு பலத்தோடு கைய உயர்த்தி இயேசுவே. பத்தாது. எல்லாரும் இந்த ஒவ்வொரு பக்கத்துல இருந்து அங்க இருக்கிற ஒரே ஒரு நபர் அப்படி சத்தமா கூப்பிடும் போது ஏசப்பா அந்த பக்கத்துல எஸ் 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 எஸ். மகன் கைய தளர விடாதப்பா, கைய உயர்த்தி பிடிச்சுக்கோப்பா. ஏசப்பாவுக்கு நீ பண்ற ஒரு பெரிய பிரதிஷ்டை இது. ஏசப்பாவுக்கு பண்ற ஒரு பெரிய பிரதிஷ்டை. வேற எதுவும் வேணாம், கைய மேல உயர்த்தி இயேசுவேன்றது மட்டும். ஓ இயேசுவே இயேசுவே. எஸ் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஒப்பு கொடுக்கறவங்க ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுக்கறவங்க விட்டு கொடுங்க. நான் கரப்ட் ஆகி வந்திருக்கிறப்பா, நான் பாழாகி வந்திருக்கிறப்பா, நாம் வீணாகி வந்திருக்கிறப்பா, நாம் வீணாகி வந்திருக்கிறப்பா. ஓ நானாகவே வந்திருக்கிறே பிரசனத்து வந்திரு. சத்தமா பாடுங்க. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்து சேர்த்து கொள்வீரா. எல்லாருடைய சத்தம் உயர்த்தி நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்து வந்து. மகன் இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடுப்பா. நீ இன்று என் ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யம் சேர்த்து கொள்வீரா. சொல்லுங்க. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. உங்க சத்தம் உயரட்டும். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. ஆபிரகாமை போல விசுவாசி இல்லை. தானியேல போல உங்களை வேண்டல்லப்பா. எஸ் எஸ் எஸ். ஓ ஆபிரகாமை போல வாசி
தானியேலை. கையை உயர்த்தி சொல்லுங்க, நாம் வீணாகி பாழாகி வந்திருக்கிறப்பா, பாலாகி வந்து நிற்கிறே. சத்தமான வீணாகி வீணாகி வந்து நிற்கிறே. நானாக வந்து பிரசனத்து வந்து நீ இன்று என் ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்ய சேர்த்து கொள்வீரா. இனி ரொம்ப தூரம் போக மாட்டாண்டவரே, உங்க பக்கத்துல வந்துறாண்டவரே. என் கிருபையை நான் இழக்க விரும்பலப்பா, என் கிருபையை இழக்க விரும்பலப்பா. உங்க கிருபையை மீண்டும் எனக்கு தந்துருங்கப்பா, தந்துருங்க ஆண்டவரே, தந்துருங்க. இந்த பக்கமா ஒரு சத்தம், ஆண்டு ஏசப்பாட்ட பேசுற சத்தம் கேக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும், மகன் நீ யாரையும் பார்க்காத மகன், பக்கத்துல இருக்கிறவன் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாது. இந்த கூட்டத்துல ஏசப்பா வந்திருக்கிறார் உன் தலையை நிமிர பண்றதுக்கு. ஆங்காங்க ஏசப்பாட்ட உனக்கு என்ன பேச தோணுதோ ஏசப்பாட்ட பேசு மகன். அதான் அந்த சத்தம் வரட்டும் மகன், முழு சத்தத்தோட. யாரும் கண்ணை திறக்க வேணாம் நினைக்கிறேன். அப்படி முடிஞ்சா கையை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவேன்னு நீ ஏதோ ஒண்ணு ஏசப்பாட்ட பேசி, நான் வந்துறாண்டூரே, நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். சொல்லுவ, நான் வீணாகி பாழாகி. ஓ நானாக வந்திருக்கிறேன், பிரசனத்து வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்து சேர்த்துக்கொள். இப்ப சொல்லுங்க, யோசேப்பை போல நான் ஒழுங்கில, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல. இன்னும் கொஞ்சம் சத்தமா, ஓ யோசேப்பை போல, ஓ ரப்தர் இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, என்ன கைவிடுறாதீங்க என்ன. ஓ ஆபிரகாமை போல் விசுவாசியே, தானியேலை போல் இல்லப்பா, ஆபிரகாமை போல். ஓ நானாக தானாக வந்து நிற்கிறேன். நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாக வந்து நிற்கிறேன். கண்களை திறந்து பாருங்க.
கவனிங்க, நஷ்டம் எனக்கு இல்லை, நஷ்டம் எனக்கு இல்லை. ஆண்டவருக்கும் நீங்க உங்களை வச்சிருக்கிற அந்த பொசிஷன், உங்களை நம்புற இடத்துல இன்னொருத்தரை கொண்டு போய் அப்பாயின்மெண்ட் பண்றதற்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உன்னை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தரை அந்த விஷயனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி ஒரு விஷயம்ல வந்தவன் தான் நான். என் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் இல்லை, எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்களும் இல்லை. ஆனா உங்களை போல யாரோ ஒருத்தர் மிஸ் ஆனதுனால அங்க இருந்து என்னை கொண்டு வந்து கர்த்தர் என்னை அபிஷேகிச்சு அவருக்காக நிக்க வச்சு என்னை இன்னைக்கு பயன்படுத்திட்டே இருக்கிறாரு. நான் சொல்றேன், மகன், நீ வராட்டா வேற ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு சொல்லல, நீ பரிசுத்தமா வாழாட்டா இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லல. நீ உலகத்துல இருக்கிற 1000 தப்பு பண்ணவங்களை பார்த்தாலும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரு ஆண்டவருக்காக தனியா இருக்கத்தான் செய்யறாங்க. ஹலோ, நீ நினைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ் எல்லாம் அப்படி கிடையாதா பாஸ்டர்? அண்ணா அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப ஜாலியா தான் இருக்காருன்னுவா, அவங்க எல்லாமே பண்றாங்க. இல்ல மகன், நான் ஒசூர்ல ஒரு இடத்துல போனேன், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சேன். பசங்க 6 பேரு அப்படியே முழு சர்ச்சிலையும் முழங்கால நடக்கிறாங்க. வாலிப பசங்க, 22 வயசான பசங்க முழங்கால நிக்கிறாங்க, முழங்கால நடக்கிறாங்க. ஒரு பையன் உப்பு பாட்டில உப்பு கவரை உடைச்சு அதுல போட்டு அதுக்கு மேல முழங்கால நிக்கிறான், கத்துறான், ரத்தம் வருது, இயேசுவே அப்படின்னு கத்துறான். தேசமெல்லாம் அவ்வளவு தீமை செஞ்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, தேசத்திற்காக பொறுமிச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியில அடையாளம் போடு. நீ நினைக்கலாம் கர்த்தருக்காக ஆள் இல்லைன்னு நினைக்கலாம், இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல கூட ஏசப்பாவுக்காக சாட்சியா நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நீ நினைக்கலாம், நிக்கிறாங்க. மகன், என்ன மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படிதான் ஆண்டவரை நேசிக்கிறேன். ஆனா மிஸ் ஆகுறத அவங்க யாரும் கிடையாது, நீ தான் மிஸ் ஆவ. உனக்கு ஒண்ணுமே வேணாம் மகன், பணம் வேணாம், புகழ் வேணாம், ஆசீர்வாதம் எதுவும் வேணாம். ஆனா ஒரே ஒரு கெத்து மட்டும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா போதும், நீ வாழ்கிற வாழ்க்கை வெற்றியா வாழ்வ. கர்த்தருக்கு முன்னாடி நான் உண்மையா இருந்தேன்ற அந்த கெத்து இருக்கு பாரு, அது மட்டுமே உனக்கு போதுமானது. அது உன்னை தைரியமா வாழ வச்சிடும், தைரியமா வாழ வச்சிடும். அதனால இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது ஒரு முடிவோட, மாறுறதும் மாறாததும் உங்க கையில மட்டும்தான் இருக்குது. இங்க இருந்து ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷத்துல உன்னுடைய கமிட்மெண்ட்டை தூக்கி வீசிடிச்சிட்டு நீ பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்தா உன்னை இந்த பென்ஸ் பாஸ்ட் வீட்டுல பிடிச்சி கழுத்தை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டோம், அப்படி வரவும் முடியாது, எப்பவும் உங்க கூட இருக்கவும் முடியாது, உங்களை பூஸ்ட் பண்ணிருக்கவும் முடியாது. நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும், நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். நீங்க டிசைட் பண்ணிட்டு போங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், யாரோ ஒருத்தருக்காக உன் லைஃபே வேஸ்ட் பண்ணாத, ஏதோ ஒண்ணுக்காக உன் லைஃபே வேஸ்ட் பண்ணிடாதப்பா. அந்த ஒண்ணு எங்கேயோ போக வேண்டிய ஒன்ன அப்படியே டேன் பண்ணி உன்னை எங்கேயோ கொண்டு போகுதுப்பா, எங்கேயோ கொண்டு போயிருப்பா. நீ திரும்பி மட்டும் பாரு, நீ நிக்கிற இடத்துல இருந்தே இப்போ கொஞ்சம் திரும்பி பாரு, நீ எங்க நிக்கிற. உன்னை இவ்வளவு லெவலுக்கு யார் உன்னை கொண்டு வந்து விட்டா? உன்னை யாருப்பா கொண்டு வந்து விட்டா? அந்த ஒண்ணு உன்னை இவ்வளவு லெவல்ல கொண்டு வந்து விட்டுருச்சே. உன் உடம்பு போச்சு, உன் மனசு போச்சு, உன் படிப்பு போச்சு, உன் எதிர்காலம் போச்சு, எல்லாமே வீணா. நீ எல்லாத்தையும் எனக்கு இழந்து போய் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற. இன்னொன்னு சொல்ற, நீ இழக்க கூடாத ஒன்ன இயேசுவை கூட நீ இழந்துட்டு வந்து உட்காந்துருக்கிற, நின்று இருக்கிற. உன்னால மனசு உகந்து ஜெபம் பண்ண கூட முடியல, நீ ஏன் நீ இழக்கணும்? கர்த்தர் ஒன்னதானே நம்புறாரு. நீ நினைக்கிறியா இந்த மார்க்கத்துக்குள்ள ஒருத்தன் வரணும் அப்படின்னா சாதாரணமானது கிடையாது. இது விலையேற பெற்ற மார்க்கம், உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. யாராவது ஒருத்தனுக்கு போய் இயேசுவை பற்றி சொன்னா அவன் நிறைய பேர் ஏத்துக்கிறவங்க இல்ல, நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், சீக்கிரம் வரப்போறாரு, அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு மற்றவங்களுக்கு சொன்னா கூட புரிஞ்சுக்க முடியாது. இந்த மார்க்கத்துக்குள்ள இந்த சீட்ல நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறன்னா அது சாதாரணமானதே கிடையாது மகன். சாதாரண நீ ஒரு ஸ்பெஷலான ஆளா இருக்கிறதுனால மட்டும்தான் நீ ஆண்டவருடைய பிள்ளையா வந்திருக்கிற.
உனக்கு 666 பற்றி எல்லாம் தெரியும். இந்த உலகத்துல போடுற இந்த மார்க்கெட்டிங், இந்த உலகத்துல மோடி அவங்க ரீதியில போறது, மற்ற எல்லா அரசியல் எல்லாமே அவங்களுக்கு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஒவ்வொன்றும் செக் வைக்கும் போது உனக்கு நல்லாவே தெரியும். டேய், பைபிள்ல இருக்கிறது நடக்குதா, அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்கடா. உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? சோ பெஸ்டான ஒரு மார்க்கத்தை பிடிச்சி, உண்மையுள்ள ஒரு தேவனை பிடிச்சிட்டு நீ ஏன் உன் லைஃபை வீண் பண்ற? அதனால ஒரே ஒரு தீர்மானம், ப்ளீஸ். லாஸ்டா நான் ஒரு சாங் ஒன்று இருக்கு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். அதை 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன். சாரி, வெரி சாரி. ஆனால் ஒன் டே தான், எனக்கு டைம் ரொம்ப குறைவா இருந்ததுனால தான். அந்த இது ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது. அப்படின்னா, மீண்டும் பாவியாய், கரெக்டான பாட்டு நோட்டு. அது ரொம்ப அழகா அந்த பாட்டினுடைய இடையில வந்து, உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், திரும்பி வருகிறேன். இளையகுமாரன் அப்பா விட்டு எவ்வளவு தூரத்துல போனாலும் ஒரே ஒரு டிசைட் பண்ணா, நான் திரும்பி எங்க அப்பாட்ட போறேன். நான் சொல்றேன், வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம், திரும்பி வந்துருங்க, திரும்பி வந்துருங்க. நீங்க அங்க இருக்க இன்னும் கொஞ்சம் இழந்துட்டு தான் இருப்பீங்க. அதனால வந்துருங்க. இதுக்கு மேல ஒரு புது லைஃபுக்குள்ள இன்னையிலிருந்து நம்ம காலடி எடுத்து வச்சுக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை மட்டும், நான் எல்லாரையும் இங்க கூப்பிட்டா, கமிட் பண்ண கூப்பிட்டா நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எல்லாரும் நீங்க வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வரேன். அதனால நான் நிக்கிற இடத்துலயே உங்களை கமிட்மெண்ட்டுக்குள்ள நடத்துறேன். நீங்க அங்கேயே கமிட் பண்ணு. ஆனா ஒரு துளி கண்ணீராவது வடிக்கிறீங்களா? உங்க கண்ணு நிறைய இல்லையா? உங்களுக்கு அந்த அன்பு வரலையா? ஏசப்பா மேல அன்பு வரலையா? கண்ணம் போடு. மீண்டும் பாவியா உம் சமூகத்தில் வந்துளே, மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் பாவியா உம் சமூகத்தில் வந்துளே, மீண்டும் சிலுவையில், மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினான். இப்ப கைய மேல உயர்த்தி, திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே. உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே. உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். இந்த கொயர் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். அந்த 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 வரியை மட்டும் அவங்க பாடிட்டே இருப்பாங்க. அப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்காக ப்ரேயர் பண்றேன். உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்றேன். எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ அந்த 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 வார்த்தை மட்டும் அவங்க பாடுவாங்க. வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே. ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அது புரிஞ்சு. உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், திரும்பி வருகிறே, திரும்பி
வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உண்மைதானே? சேர்ந்து பாடலாம். நான் சொல்றேன், இந்த அபிஷேகத்தை விட்டுறாதீங்க, இந்த கிருபையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு எது டிஸ்டர்பன்ஸா இருக்கோ அதை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் கண்ணை தரித்து போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணுடன் எங்க போ அப்படின்னா, எது உங்களுக்கு இடரல் உண்டாக்குறதோ அதை விட்டுருங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு போன், செல்போன் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, செல்போனை தூக்கி போட்டுருங்கன்றாரு. செல்போன் இல்லாமலே இது, அதை வச்சுட்டே தப்பு பண்ணாதீங்க. இந்த ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு பிரச்சனையா, அந்த ஃப்ரெண்டை தூக்கி போட்டுறாரு. அந்த ரூமுக்குள்ள போனாதான் தப்பு பண்றீங்களா, அந்த ரூம் அடைக்கிறத நிப்பாட்டுங்கன்றாரு. எதுல மிஸ்டேக் பண்றீங்களோ அதை தூக்கி போட்டுருங்க. அந்த ஏரியாக்குள்ள போனாதான் தப்பு பண்றீங்க, அந்த ஏரியா போறதை விட்டுருங்க. எதுல தப்பு பண்ணீங்களோ அதை விட்டுருங்க. ஓகேவா? பாடலாமா? ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா பாடி மீண்டும் பாவியா சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா. எல்லாரும் சேர்ந்து பாருங்க. மீண்டும் பாவியா சமூகத்தில் வந்துள்ளே, சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையே, மீண்டும் சிலுவையே உம்மை அறைந்திட்ட பாவினா, உம்மை அறைந்திட்ட பாவினா. கரங்களை மேல உயர்த்தி திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி வராண்டுவே. எல்லாத்தையும் விட்டுட்டு வர மகன், உங்க சத்தம் எழும்பட்டும். மகா, உங்க சத்தம் எழும்பட்டும். திரும்பி வர இப்ப சொல்லுங்க, உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். அப்பா போதும்பா, போதும்பா. அந்த மூலையில ஒரு இடம், எனக்குன்னு ஒரு இடம், ஸ்பெஷலா எனக்கு மட்டும் ஒரு இடம், எனக்கு மட்டும் இந்த பென்ஸுக்கு மட்டும் ஒரு இடம், இந்த பென்ஸுக்கு மட்டும் ஒரு இடத்தை வச்சிருங்கப்பா. ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா. ஒரே ஒரு இடம்பா, ஒரு இடம்பா ஸ்பெஷலா. அந்த இடத்துல வேற யாரையுமே வைக்க கூடாதுப்பா, என்ன மட்டும். திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன். கையை உயர்த்தி உம் வீட்டினில் ஒரு மூலையே, உம் வீட்டினில் ஒரு மூலை இடம் தந்தால் போதும். எல்லாரும் பாடு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க பாடுங்க. ஏசப்பா, இதோ இங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தரப்புல நிக்கிறப்பா. இனி அவங்கள அந்த தீங்கு தொடக்கூடாது. இந்த அபிஷேகம் சாகர வரைக்கும் அவங்கள வழி நடத்தட்டும், சாகர வரைக்கும் வழி நடத்தட்டும். இனி பேக் ஸ்லைட் ஆகக்கூடாதுப்பா, இனி பின்மாற்றத்துல போக கூடாதுப்பா. ராஜா, ராஜா, இன்னைக்கு அவனை தூக்கி எடுத்துருங்கப்பா. அந்த பாழ குழியில இருந்து, படுகுழியில இருந்து என் மகனை தூக்கி என் மகளை தூக்கி எடுங்கப்பா. நிறுத்துங்கப்பா, கண்மலையின் மேல நிறுத்துங்கப்பா. அவனுடைய அடிகளை உறுதிப்படுத்துங்கப்பா, அடிகளை உறுதிப்படுத்துங்கப்பா. இனி தொடர சத்துரு தொடக்கூடாதுப்பா, தொடக்கூடாதுப்பா. இனி அந்த பிசாசு தொடக்கூடாதுப்பா. இனி அந்த சிந்த அந்த மானுக்குள்ள வரக்கூடாதுப்பா, வரக்கூடாதுப்பா. அப்பா, 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 இன்னைக்கு பற்றி பிடிக்கிற அந்த அபிஷேகம், இன்னைக்கு பற்றி பிடிக்கிற அந்த மகிமை சாகர வரைக்கும், ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ற வரைக்கும், உங்க இரக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் தொடரட்டும்பா. இடம் தந்தா கரங்களை மேல உயர்த்தி திரும்பி வருகிறேன். ஓ, திரும்பி வருகிறேன்.
நான் ஜெபிச்சுக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு நாள் ஜெபம் பண்ண உடனே இரக்கத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனா அவர் எருசலேமை சிறப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. எப்படியோ இப்ப இங்க இருந்து போகும்போது என்ன கான்செப்ட்ல போங்கன்னா, எப்படியாவது அவருடைய இரக்கத்தை நீங்க சம்பாதிக்கணும். நான் சொன்னது மாதிரி நீங்க மணல்ல கையை விட்டு அதுல முழங்கால நிப்பீங்களோ, உப்பு மேல நீங்க நிப்பீங்களோ, நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியாது. ஆனா ஏதாவது ஒன்ன செஞ்சு உங்க பக்கமா ஆண்டவரை இழுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.